திருச்சிற்றம்பலம். இன்று 11வது அமர்வு. பஞ்சபூத ஸ்தலங்களில் திருக்காலத்தி. இரத்தானத்தில் பணியாதே. லக்ஷ்மி மா மியூட்ல போட்டுங்க. சிரத்தானத்தில் பணியாதே ஜகத்தோர் பற்றை குறியாதே விருத்தாமற்றோ பிலதான மலர்த்தாள் வைத்தியத்தனையாழ்வாய் சிரத்தானத்தில் பணியாதே ஜகத்தோர் பற்றை குறியாதே விருத்தாமற்றோ பிலதான மலர்த்தாள் வைத்து எத்தனையாழ்வாய் நிறுத்தா கர்த்தத்துவனேசா நினைத்தார் சித்தத்து உறைவோனே திருத்தாள் முத்தற்கு அருள்வோனே திருக்காலத்தி பெருமாளே நிறுத்தா கர்த்தத்துவனேசா நினைத்தார் சித்தத்து உறைவோனே திருத்தாள் முத்தற்கு அருள்வோனே திருக்காலத்தி பெருமாளே விருத்தாமற்றோ பிலதான மலர்த்தாள் வைத்து எத்தனையாழ்வாய் திருக்காலத்தி பெருமாளே மலர்த்தாள் வைத்து எத்தனையாழ்வாய் திருக்காலத்தி பெருமாளே. கன்னட ராகம். பதினொன்றாவது அமர்வு. 11 அத பிரிச்சாக்கா 10 + 1 11 என்றாகும். அது 11 தான் அப்படின்னு சொல்றது. இப்போ முருகனை பத்தி பேசுறோம், சிவன் தான் பெரிய தெய்வம்னு சொல்றீங்க, ஆனா 11 தான் சொல்றீங்களே அப்படின்னாக்கா முருகன் வேறு சிவன் வேறு கிடையாது. ஏதோ ஒரு திருமுறையில வரும், எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் உள்ளிருந்து நடத்துவது சிவமே, அதனால 11 தான் சிவம், அதனால 11 என்று கந்தர் அலங்கார பகுதியை சொல்லிய பாட்டின் பொருள் சொல்ல அப்பர் அருள்நெறி மன்றத்தின் சார்பாக சூரிய சந்திரனாக விளங்கக்கூடிய சைவ சித்தாந்த பேராசிரியர் திருமதி சசிகலா அம்மா அவர்களை அவர்கள் கருத்தை தெரிவிக்க வருக வருக என்று அழைக்கின்றேன். அடியார் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக இருந்த ஆதரவு தருக என்று வேண்டி நிற்கின்றேன். வணக்கம். வாங்கம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். முருகாச்சரணம். செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேங்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு கொன்றவளை மேலையன் கையெழுத்தே. திருச்சிற்றம்பலம். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து என்ற அந்த அமைப்பிலே நம்மளுடைய அப்பர் அருள்நெறி மன்றத்தார் நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்ட அத்துணை அடியார் பெருமக்களுக்கும் அடியனுடைய அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிவாய நம. எல்லாம் உனது பதம், எல்லாம் உனது செயல், எல்லாம் உனதருளே என்று இருந்தால் பொல்லாத துயரம் நீங்கும் மருவும் உனதடிக்கே ஆதரவாய் சொக்கநாதா. உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க வரம் எனக்கு நீத்தா. மணக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நின்மலனே
எவ்வுலகும் ஆக்குகின்ற சொக்கநாதா. அங்கையர்க்கண் அமைவுடனாய ஆலவாய் சொக்கநாத பெருமானுடைய பொன்னார் திருவடி கமலங்களை மனம் மொழி மெய்களால் போற்றி வணங்கிக் கொண்டு, ஸ்ரீ குரு மகா சன்னிதானங்களுடைய திருவடிகளையும் போற்றி வணங்கிக் கொண்டு, இங்கே நினைப்புவர் மனம் கோயில் திருவடிகளையும் போற்றி வணங்கி மகிழ்கின்றேன். குறிப்பாக சாந்தா சண்முகம் அம்மா அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் இப்படி ஒரு அருமையான அமைப்பை நமக்கு ஒவ்வொரு நாளும் பெருமானை சிந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து, அதை எந்த நேரமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு யார் எந்த தலைப்பில் பேச போகிறாங்களோ அப்படின்ற அந்த ஒரு நினைவோடு நம்மளுடைய எண்ணத்தை எல்லாம் இந்த இந்திரியங்கள் வழி போகாமல் அதை இறைவன் பக்கம் நமக்கு செலுத்தி கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் அடியனுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம போன்ற 71வது பாடல்ல நம்ம பார்த்தோம், எம்பெருமான் திருவடியிலே பக்தி இல்லாமல் உடம்பை வருத்தி யோகம் செய்து பலன் இல்லை என்று சொல்லும் அந்த கருத்துடைய பாடலை காலையில நமக்கு ஐயா மிக அருமையாக சொன்னார்கள். இப்ப பார்க்க போகின்ற பாடல்ல நமக்கு அருணகிரிநாத பெருமான் என்ன சொல்றாரு அப்படின்னா, அருமையான மங்கள வாசகத்தை நமக்கு சொல்றார். மங்கள வாசகம் அப்படின்னு என்பது என்னன்னா, நல்லதை சொல்வது. நல்லதை எப்படி சொல்றது அப்படின்னா 2 வகையா சொல்லலாம். ஒன்று மறைமுகமாக சொல்வது, நேர்முகமாக சொல்வது. இந்த பொல்லாதவர்களுக்கு நல்லதை சொல்லும் போது எதிர்மறை வாய்ப்பாட்டிலே சொல்வது, நல்லவர்களுக்கு உடன்பாட்டு வாய்ப்பாட்டாலே சொல்வார்கள். அது மாதிரி இங்கே நமக்கு மறைமுகமாக சொல்கின்றார். ஒரு நல்ல ஒரு அருமையான பாடல் என்ன அப்படின்னா, சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை, சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை, செஞ்சுடர் வேல் வேந்தனை, செந்தமிழ் நூல் விரித்தோனை, விளங்கும் வள்ளி காந்தனை, கந்த கடம்பனை, கார் மயில் வாகனனை, சாந்துணை போது மறவாதவர்க்கு ஒரு தாழ்வு இல்லையே என்று நமக்கு காட்டுகின்றார்கள். ஒரு தாழ்வு இல்லையே. என்ன தாழ்வு அப்படின்னா, எதிர்முகமாக நமக்கு சொல்றார். இந்த மங்கள வாழ்த்தை எதிர்முகத்தால் நமக்கு சொல்கின்றார். வாழ்வு உண்டு அப்படின்னு சொல்லலாம். நமக்கு ஞானசம்பந்த பெருமான் சொல்றார், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் பாரு. அது அப்படி சொல்லாமல் எதிர்முகத்தால சொல்றார், தாழ்வு இல்லையேன்னு நமக்கு உபதேசமாக சொல்றார். என்ன தாழ்வு? நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு ஆராய்ந்து பார்த்தோம்னா, நமக்கு எப்போதுமே தாழ்விலேயே தான் நினைப்பு, தாழ்ந்த எண்ணங்கள், தாழ்ந்த பேச்சு, தாழ்வான செயல் நமக்கு இயல்பாகவே அமைந்திருக்கின்றது. ஒரு நாளாவது மனம் உருகி நல்லவராக இருக்கிறோமா அப்படின்னா இல்லை. ஒரு சில கணங்கள் நம்ம நூல்களை படிக்கும்போது ஒரு சில கணங்கள் தான் நம்ம நல்லவர்களாக இருக்கின்றோம். இந்த பயத்தினால மனம் தாழ்ந்து துன்பத்தை அடையும். இப்படி நமக்கு ஏன் தாழ்வு அப்படின்னா, குறைவிலா நிறைவு பெற்றவர்களுக்கு சிறிது துன்பமும் இல்லை, அச்சமும் இருப்பதில்லை. நம்ம அப்பர் பெருமான் நமக்கு அழகாக காட்டுவார், அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லைன்றது. இப்போ அஞ்சினவருக்கு தான் இந்த பயமெல்லாம், அஞ்சாதவருக்கு யாதொன்றும் இல்லை, அந்த தாழ்வுலாம் இல்லை. இந்த கூற்றாயினவாறு விளக்கக்களீர்னு பாடுறாரு அப்பர் சுவாமிகள். வயிற்று வலி பொறுக்க மாட்டாமல் துடித்தார், தமக்கு ஏற்று துணை கிடைக்காமல் வாடினார். யார் துணைன்னு நினைத்தாரோ அத்தனை பேரும் அவருக்கு பயன் இல்லாமல் போய்விட்டார். இறுதியிலே கடைசியில முடிவாக இறைவன் ஆண்டவனே துணை என்ற நம்பிக்கை அவருக்கு வந்தது. அவர் அது வரையில் இருந்த அச்சம் முற்றும் அடியோடு ஒளிந்தது. நல்ல துணையின்றி வாழும் மட்டும் மனத்தில் நிறைவு இல்லாமல் வாழ்கின்றோம். இப்படி நம்மளுக்கு என்ன அப்படின்னா, ஒரு அச்சம், ஒரு இதுல தாழ்வா அதுல தாழ்வான்னு நம்ம இருக்கிறோம். ஆனால் அவர்களுக்கெல்லாம் அப்படி இல்லை. ஏன்னா இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை, ஒரு நம்பிக்கையோடு பெருமான் இருக்கின்றான் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றார்கள். சரி, எந்த நிலையில் ஒரு தாழ்வு இல்லையேன்னு உபதேசம் பண்றார். எந்த நிலையில தாழ்வு இல்லாத வாய்ப்பு உண்டாகும் அப்படின்னா, மறவாதவருக்கு ஒரு தாழ்வு இல்லை என்பார். இங்கு உடன்பாடாக சொல்ல, இங்கே எதிர்மறையாகவே சொல்றார். நினைந்தவருக்கு என்று சொல்வதையே மறவாதவருக்குன்னு எதிர்மறையாக சொல்றார். இப்போ வாழ்வு உண்டே என்று சொல்லாமல் தாழ்வு இல்லையே என்று சொன்னது போலவே இதுவும் இருக்கிறது. அதை இங்கே நமக்கு மறவாமை அப்படின்னு சொல்லும்போது அந்த அத்துவிதத்தன்மை நமக்கு சொல்லப்படுகின்றது.
மறவாமையால் அமைத்த மனக்கோயில் உள்ளிருத்தி உறவு ஆதிதனை உணரும் ஒளி விளக்கு சுடர் ஏற்றி இரவாத ஆனந்தம் என்னும் திருமஞ்சனமாட்டி அறவானருக்கு அன்பு என்னும் அமுது அமைத்து அர்ச்சனை செய்வார் என்று நமக்கு பெரிய புராணத்தில் வாயிலார் நாயனார் புராணத்திலே சொல்லப்படுகின்ற பாடல், 8வது பாடல். ஒரு அருமையான பாடல். அது மட்டுமல்ல, நம்மளுடைய அம்மை காரைக்கால் அம்மையாரும் சொல்றாங்க, இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றேன், பிறவாமை வேண்டு மீண்டும் பிறப்பு உண்டேல், உன்னை என்றும் மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியில் கீழ் இருக்க என்றார். இப்படி நமக்கு அருளாளர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா மறவாமை. அப்ப மறவாதவருக்கு ஒரு தாழ்வு இல்லை அப்படிங்கிறத நமக்கு இங்க அருணகிரிநாத பெருமான் உபதேசமாக நமக்கு சொல்லுகின்றார். சரி, அதைத்தான் இங்க நமக்கு சரி. அப்ப பெருமானை எப்படி நினைக்கணும் அப்படின்னா, இறைவனை நினைப்பவருக்கு ஏதோதோ முயற்சியெல்லாம் செய்ய வேண்டும் அவசியம் இல்லை. நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டிருக்கின்றான். பெருமான் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, நாம் அவனை நினைத்து கொண்டே இருந்தோம்ன்றா நம்மளுடைய மனதிலே அவன் கோயில் கொண்டு இருக்கின்றான் என்று நமக்கு சொல்றார். அப்ப தீங்குகளை மாற்றி நல்ல செயல்களை செய்ய வேண்டும் எல்லாம் சொல்லுகின்றார். இப்ப ஆண்டவனை நினைத்தவருக்கு வாழ்வு உண்டு என்று சொல்வதற்கு, மறந்தவருக்கு தாழ்வு உண்டு என்று சொல்லி நம்முடைய இயல்புகளை நன்றாக உணர்ந்து அவர் நாம உய்ய வேண்டும் என்று கருதி எப்படி சொல்றார் அப்படின்னா, எம்பெருமானை மறவாமல் இருந்தால் தாழ்வு உண்டாகாது என்று சொல்லுகின்றார். அந்த தாழ்வு எதுவரைய உண்டாகும்? மறவாதவருக்கு ஒரு தாழ்வு இல்லையேன்னு சொல்லிட்டா எதுவரைய அப்படின்னா, சாகும் வரை சாந்துணை போதும் அப்படின்றார். போதும்னா காலம், சாகும் காலம் வரையிலும் மறவாமல் இருப்பவருக்கு எந்த விதமான தாழ்வும் இல்லாமல் போகும் என்பதுதான் இந்த பாடலுடைய பொருள். சரி, எப்போது மறந்து கொண்டிருக்கிற நமக்கு எப்போது நினைவு வரணும் அப்படின்னா, சாகும் வரைக்கும் மறவாமல் இருந்து விட்டால் செத்தவரை அந்த நிறைய தொடர்ந்து வரும் அப்படின்றது நமக்கு சொல்றாங்க. அதுக்குத்தான் நமக்கு வீடுகளுக்கு நடுவிலே கோயிலை அமைத்திருக்கின்றார்கள், சோலைகளுக்கு நடுவிலே நந்தவனம் அமைத்திருக்கின்றார்கள், படங்களுக்கு நடுவிலே இறைவனுடைய திருவுருவம் இருக்கிறது, கலைப்பொருளுக்கு நடுவே காட்சி இருக்கின்றது, காவியங்களின் நூலும் அவனுடைய புகழ் உழவுகின்றது. இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு துறையிலும் இறைவனை நினைப்பூட்டிக் கொள்வதற்குரிய பொருள்கள் பல 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 இருக்கின்றன. இப்படி எல்லாம் அமைத்ததன் காரணமே ஒவ்வொரு கணமும் எம்பெருமானை நாம் நினைந்து வாழ வேண்டும் என்பதுதான். இவ்வளவு அடையாளங்கள் இருந்து நாம் அவனை மறந்து விடுகிறோம். இறைவனுடைய பெயர்களை குழந்தைகளுக்கு வைத்து அதை முழுமையா சொல்றோமா? சுப்பிரமணியன் அப்படின்னா சுப்புன்னு சொல்றோம், வெங்கட்ராமன்னா வெங்குடுன்றோம். அதையும் முழுசா சொல்லியாவது புண்ணியத்தை சேர்க்கிறோமா? அதுவும் இல்லை. பேரன் பேத்தி பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன செய்யறோம்? நல்ல அழகான பெயரை வைத்தாலும் பாதி பாதி பெயரை சொல்லி நாம் அழைக்கின்றோம். இப்படி அந்த அறியாமை அதை சொல்றாரு. அதனால எதற்காக பெயரை வைக்கிறோமோ அதன் பயனே கெட்டு போகின்றது. இப்படி மறவாதவருக்கு, எந்த பொருளை மறவாதவருக்கு? முருகப்பெருமானை சாகும் காலம் வரையில் மறவாமல் இருப்பவருக்கு ஒரு தாழ்வு இல்லை என்று அருணகிரியார் இங்கே சொல்லிவிட்டு, இப்ப இங்க யாரை நினைக்க வேண்டுமோ அந்த பெருமானுக்குரிய அடையாளங்களை 8 அடையாளங்களை சொல்லி காட்டி அருளுகின்றார். அப்படி முருகப்பெருமானை சொல்றார் பாருங்களேன். சேந்தனை, கந்தனை, செங்கோட்டு வெப்பனை, செஞ்சுடர்வேல் வேந்தனை, செந்தமிழ் நூல் விரித்தோனை, விலங்கு வள்ளி காந்தனை, கந்த கடம்பனை, கார்மயில் வாகனனை. இப்படி 8 நாமங்களை சொல்லி இறக்கும் வரைக்கும் மறக்காமல் இருந்தால் பிறகும் அந்த நினைவு தொடர்ந்து வரும் என்று சொல்லப்படுகின்றது. இந்த உடம்பு எடுத்த உடனே நம்முடைய நினைவுக்கு ஒரு திரை போட்டது போல ஒரு மறதி வந்துருச்சு. அதனால இந்த நாமத்தையாவது மீண்டும் மீண்டும் சொல்லி அவனை நினைக்க வேண்டும் என்று இந்த பாடல்ல நமக்கு வரிசையாக அருணகிரியார் சொல்லுகின்றார். அப்படி சொல்வதனால் அவருக்கு இன்பமானா நமக்கு இன்பம். எந்த வகையிலாவது அந்த ஆன்மாக்களை ஈடேற வேண்டும் என்று இந்த நாமத்தை எல்லாம் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றார். அது அலங்கார முறையாகவே சேந்தன் அப்படின்னா, சேந்தன சிவந்த நிறம் உடையவன். முருகப்பெருமான் எப்படிப்பட்டவன்? செக்க செவேல் என்ற திருமேனி உடையவன், குங்கும இரத்த வர்ண உடையவன் என்று தியான சுலோகம் சொல்லியிருக்கான். காலையில உதிக்கின்ற கதிரவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா சிவந்த நிறத்தோடு தோன்றுவான். இந்த முருகப்பெருமானும் அந்த இலை ஞாயிறு போல விளங்குகின்றான். அதைத்தான் நமக்கு திருமுருகாற்றுப்படையில நம்மளுடைய நக்கீர பெருமான் அழகா காட்டுறார். உலகம் ஒப்ப வளர் ஏர்பு திரிதரு பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு ஓவர இமைக்கும்
இருள் துணிய பலர்ப்புகழ் ஞாயிறு அப்படின்பாங்க. இப்படியெல்லாம் அந்த பெருமானுடைய அந்த சிவந்த மேனியை சொல்றாங்க. செய்யன் சிவந்த ஆடையன் என்று குறுந்தொகையில கடவுள் வாழ்த்து பாடலை சொல்றாரு. பவளத்தன்னமேனி என்று திருமேனிக்கு ஓமையும் சொல்லப்படுகிறது. செங்கோட்டு பிள்ளை சிவந்த பிள்ளைன்பாரு பல பாடல்கள், ஒரு தனி பாடல்லையும் இப்படி சொல்றாங்க. அப்ப அவனுடைய அடையாளம் என்ன அப்படின்னா சிவப்பு. அப்ப முருகன் எப்படிப்பட்டவன் அப்படி பேரழகன். அந்த பேரழனுக்கு ஒரு இலக்கணமாக அவன் சிவந்த நிறமுடையவனை அப்படின்றத இங்க சேந்தன் அப்படின்னு நமக்கு அருணகிரி பெருமாள் சொல்றார். அடுத்தபடியாக சொல்றார் கந்தன்றார். கந்தன் அப்படின்னா என்னன்னா ஸ்காந்தன், வடமொழியில சொல்லப்படுகிறது. சரவண பூம்போகையில முருகப்பெருமான் அவதாரம் எடுத்த போது முதலில் 6 திருமேனியோடு இருந்தான். அந்த 6 குழந்தைகளை பார்ப்பதற்காக பெருமானுடன் வந்த பராசக்தி மிக்க அன்போடு அந்த 6 திருவுருவங்களையும் வாரி எடுத்து அணைக்கின்றார். அப்போது 6 திருமேனிகளும் ஒன்றாகி 6 திருமுகமும் 12 திருக்கரமும் உடைய ஒரு ஆறுமுகநாதன் தன்னுடைய திருக்கோலத்தை காட்டினான். அப்படி இணைந்த உருவத்தில் தோன்றியவன் தான் அந்த கந்தன் என்ற திருநாமம் உண்டாயிற்று என்று நமக்கு சொல்லப்படுகின்றது. இந்த கந்தன்ற வார்த்தையில எத்தனை நூல்கள் இருக்கு பாருங்களேன். கந்த புராணம், கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், கந்தர் அந்தாதி, இப்படியெல்லாம் நமக்கு இந்த கந்தன்ற வார்த்தையில நமக்கு சொல்லப்படுகின்றது. இப்போ கந்தன் அப்படின்றது மிக ஒரு சிறப்பான நாமமாக முருகனுக்கு இருக்கின்றது. அடுத்து செங்கோட்டு வெற்பன்றாரு. இந்த செங்கோட்டு வெற்பன்றத அருணகிரிநாதர், கிளியான அருணகிரிநாதர் அனுபூதியில சொன்னாரு அப்படின்னு நமக்கு சொல்லப்படுகின்றது. அங்க திருச்செங்கோட்டு பெருமானை பார்த்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் ஸ்வரூபம். அப்படிப்பட்ட ஒரு அந்த செங்கோட்டு வெற்பனை நிறைய பாடல்கள்ல நமக்கு அருணகிரிநாதர் பாடியிருக்கின்றார். அதுல அதிக விருப்பமும் கொண்டிருக்கின்றார். இந்த தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும் செஞ்சுடரே என்று பல பல பாடல்கள் சொல்றாரு. நாகாசல வேலவ அப்படின்றதையும் இந்த தலத்தினுடைய பெருமையையும் நமக்கு சொல்றார். இப்படி திருச்செங்கோட்டை மலையில் எழுந்தருளி இருக்கும் முருகனை அப்படின்னு சொல்லிட்டார். செங்கோட்டு வேலன், அங்க பெருமானுடைய திருக்கரத்துல வேல் இருக்குது. அது அலங்காரம் பண்ணும்போது சாத்தும் வேல் அன்று இயல்பாகவே திருவுருவத்தோடு ஒட்டி இருக்கின்றது. அதனாலதான் அங்க செங்கோட்டு வேலன் அப்படின்றது ஒரு சிறப்பான நாமமாக இருக்குன்னா அதனால இங்கு செங்கோட்டு வெற்பனைன்றது. செஞ்சுடர் வேல் வேந்தனை அப்படின்ற வார்த்தையும் சொல்றார். சிவந்த சுடர் வீசுகின்ற வேலை திருக்கரத்தில் பிடித்தவன், உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் பொருள்களுக்கும் அரசனாக இருக்கின்ற, வேந்தன்னா அரசன்ற பொருள், அரசனாக இருக்கின்றவன் யார் அப்படின்னா செங்கோட்டு வேந்தன் அப்படின்றத சொல்றாரு. அடுத்தது செந்தமிழ் நூல் விரித்தோனை அப்படின்றாரு. இவர் புலவர் உலகத்திற்கு புலப்படும்படியாக ஒரு அடையாளம் சொல்றார். முருகன் செந்தமிழ் நூலை விரித்தானாம். யாருக்கு அப்படின்னா அகத்திய பெருமான் 3 பேருக்கு உபதேசம் பண்றார் முருகப்பெருமான். முதல்ல நமக்கு சுவாமி மலையில இருக்கின்ற பெருமானுக்கு உபதேசம், அடுத்து அருணகிரிநாதருக்கு உபதேசம், அகத்திய மாமுனிக்கு உபதேசம் செய்கின்றார் அப்படின்னு சொல்லப்படுது. அகத்தியருக்கு முருகப்பெருமான் இலக்கணம் சொன்னார். அப்போ அந்த தமிழ்ல நல்ல புலமை வேண்டும் அல்லவா, ஏற்கனவே உபதேசம் பெற்றாலும் இலக்கண புலமை நமக்கு அதிகமாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக அது முருகப்பெருமான்கிட்ட உபதேசம் பெற்றார். அப்போ அதுதான் சொல்றார். அப்படி ஒரு உபவாசத்தை நமக்கு சிறந்த தமிழ் அறிவை தந்துரல வேண்டும் என்று வேண்ட முருகப்பெருமான் அவருடைய விண்ணப்பத்தை ஏற்று செந்தமிழ் பெரும் புலமை உண்டாகும்படி அருள் செய்கின்றார். இதை நமக்கு சிவஞான மாமுனிவர் அழகாக சொல்றார். அகத்தியனுக்கு தமிழ் அறிவுறுத்த செந்தமிழ் பரமாச்சாரியன் அப்படின்னு இந்த முருகப்பெருமானை வணங்குகின்றார். சிவனை நிகர் பொதியமலை முனி வனக மகிழ இரு செவி நிறைய இனி தமிழ் பகர்வோனே, இனிய தமிழ் பகர்வோனே என்று சிவஞான முனிவரும், குருமுனிக்கு தமிழுரைக்கும் குமரமுத்தன் தருகவே என்று குமரகுருபரரும் அருணகிரிநாதரும் சிவஞான முனிவரும் இந்த நிகழ்ச்சியை நமக்கு சொல்லுகின்றார். செந்தமிழ் நூல் விரித்தோனை அப்படின்றத நமக்கு இங்கு சொல்லிட்டு வள்ளிக்காந்தன் அப்படின்றார். வள்ளி யார் அப்படின்னா எம்பெருமான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா தேவசேனை வள்ளி ஆகிய 2 தேவியரையும் திருமணம் செய்து கொண்டவர். தேவசேனை தேவர்களுடைய அன்புக்கு அடையாளமாக இருக்கக்கூடியவர். சூரசம்ஹாரத்தினுடைய பயனாக தாம் பெற்ற நலத்திற்கு இந்திரன் நன்றி அறிவு காட்ட வேண்டும் என்று தேவர்கள் தேவசேனையை முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்கின்றார்கள். ஆனால் வள்ளி பெருமாட்டி எப்படிப்பட்டவள் தெரியுமா, அவள் அன்புக்கு அடையாளம்.
இந்த நில உலகத்தில் நம்மை போல வாழ்கின்ற இந்த மக்களுக்கு நாமும் இறைவனை அடைந்து உயலாம் என்ற நம்பிக்கை ஊட்டும் இயல்பை உடையவள். ஆகையால் பல சமயங்களில் நாம் வள்ளி மணவாளன் என்று நிறைய திருப்புகள்ல நமக்கு சொல்லப்படுகின்றது. இப்போ வள்ளி நாயகி காட்டில் குறவர்கள் நடுவில் வாழ்ந்தபோது அவளுக்கு விளக்கம் உண்டாகவில்லை. இயல்பாக அவளிடத்தில் உள்ள தெய்வத்தன்மை அவங்க மறைந்து கிடந்தது. எம்பெருமானை அடைந்த பிறகே அந்த பெருமாட்டிக்கு விளக்கம் உண்டாயிற்று. ஆகையால் முருகனை அடைந்த பிறகே விளக்கத்தை பெற்ற வள்ளிக்காந்தன் அப்படின்றது இங்கே நமக்கு விலங்கு வள்ளிக்காந்தனை அப்படின்றார். கடம்பம் அப்படின்னா வள்ளி மணவாளாக எம்பெருமான் எழுந்தருளும் போது பல வகை அலங்காரங்களை செய்து கொண்டு இருப்பார். அப்படி அவன் கழுத்தில் மலர் மாலை விளங்குகின்றது. வீரத்தின் பொருட்டு சூட்டிக் கொள்வது, போகத்தின் பொருட்டு சூட்டிக் கொள்வது அப்படின்ற முறையெல்லாம் இருக்கு. இங்க பெருமானுடைய அடையாள மாலை காந்தல் மலர். ஆனா அவன் போகத்தின் பொருட்டு அணிந்து கொள்வது எது அப்படின்னா இந்த கடம்ப மாலையை அணிந்திருக்கின்றான் என்று சொல்லிட்டு கந்த கடம்பனை அப்படின்றார். இது நமக்கு திருமுருகாற்றுப்படையில உரையிலையும் சொல்லி இருக்கிறாங்க. திருமண கோலத்துல மனம் பொருந்திய கடம்ப மாலையை முருகன் அணிந்திருக்கிறான், அதனால கந்த கடம்பனைன்னு சொல்லிட்டார். இப்படி அடுத்தது மயில் வாகனன் அப்படின்றார். மயில் வாகனன் எப்படின்னா சிவந்த நிறம் உடையவனாக 6 ஊரும் ஒன்றாக இணைந்த கந்தனாக திருச்செங்கோட்டையில் இருந்திருக்கின்ற வேலனாக வள்ளி பெருமாட்டியை மணமாலை அணிந்த விலகுவோனாக பெருமான் உலகில் தன்னை விரும்புகிற அன்பர்களுக்கு அருள் செய்வதற்காக உலா வருகின்றான். அவன் அப்படி வரும்போது எப்படி இருக்கிறான் அப்படின்னா வெறும் கருணை மிக்கவனாக இருக்கின்றான். எங்கெங்கெல்லாம் தரிசாக இருக்குதோ அங்கெல்லாம் சென்று பெய்யும் மழை போன்றவன். அவ்வாறு செய்கின்றவன் தான் என்பதை காட்டுவதற்காக மிக வேகமாக செல்கிற மயில் வாகனத்தை படைத்திருக்கிறான். மலையை கண்டு இன்புறுவது மயிலுடைய குணம். அதனால மயில் வாகனம் இந்த பயிருக்கு நீர் சொரிந்து இன்புறும் மலையை போல துன்புறுகின்ற ஆன்மாக்களுக்கு அருள் சொரியும் முருகப்பெருமானை நினைந்து இன்புறுகின்ற இயல்பு இந்த மயில் வாகனத்தில் இருக்கிறது. அதனால முருகன் தன்னை விரும்புபவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் அருள் செய்வதற்கு கருவி உடையவன், அதற்கு ஏற்ற வாகனத்தை உடையவன். அதனால கார் மயில் வாகனனை என்று இங்கு நமக்கு அடையாளம் காட்டினார். சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை செஞ்சுடர்வில் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடமனை கார்மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவருக்கு ஒரு தாழ்வு இல்லையே அப்படின்னு நமக்கு இங்கே ஒரு உபதேசமாக இந்த 72வது பாடலில் நமக்கு காட்டியிருக்கின்றார். அடுத்த பாடல்ல சொல்றாரு பாருங்களேன். அப்படி இவருடைய நாமத்தை, இந்த பாடலிலே உள்ள நாமத்தை நினைந்து வாழலாம். அதாவது பலமுறை பாராயணம் பண்ணணுமா. அப்படி பலமுறை பாராயணம் பண்ணினால் அவனை மறவாத நிலை வரும் என்பதற்கு ஐயம் என்ன? உண்மையிலேயே இந்த நூல் கந்தர் அலங்காரம் அதாவது பாடலாகத்தான் அடியேன் பாடியிருக்கிறேன் ஒழிய இதற்கு பொருள் சிந்தனை செய்யும் போது இப்படிப்பட்ட ஒரு கருத்தை பெருமான் நமக்கு காட்டுவார்னு கொஞ்சம் கூட நினைக்கல. அது உண்மையிலே மனப்பாடமாகவே ஆயிடுச்சு. சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை தூங்கும் போதும் அப்படி இருக்கும்போது அந்த மனசுக்குள்ள இந்த பாடல் ஓடிக்கிட்டே இருக்குது. அவ்வளோ ஒரு அருமையான பாடலை பெருமானுடைய திருவருள் நமக்கு கூட்டி இருக்கிறது அப்படின்றது ஒரு அரிய சந்தோஷம், ரொம்ப ஒரு சந்தோஷம். அதைத்தான் இங்கே அடுத்த பாடலை சொல்லனா ஆனந்தம்ன்றத ஒரு வரியை காட்டுறாரு. எப்படிப்பட்ட ஆனந்தம் தெரியுமா அப்படின்றத நமக்கு சொல்றாரு. போக்கு வரவு இரவு பகல் போக்கும் வரவும் இரவும் பகலும் புறம்பும் உள்ளும் வாக்கும் வடிவும் முடிவும் இல்லாது ஒன்று வந்து வந்து தாக்கும் மனோலயம் தானே தரும் என்னை தன் வசத்தை ஆக்கும் அருமுகவா சொல்லொன்னாது இந்த ஆனந்தமே. இந்த ஆனந்தம் எப்படிப்பட்டது அப்படின்றது சொல்லவே முடியாது. நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்றார், நல்ல ஒரு அருமையான பதிகத்தில் சொல்றார், சொல்லொன்னாத ஆனந்தம் அப்படின்றத வார்த்தையை சொல்வார். அப்படிப்பட்ட அந்த தன்மையை அவனை அனுபவிக்கின்ற தன்மையை சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்லவே முடியாது. அதைத்தான் இங்கே நமக்கு சொல்றாரு. சரி, போக்கும் வரவும் அது ஆனந்தம் எப்படிப்பட்டது அப்படின்றத அவர் பெற்ற அனுபவத்தை எல்லோரும் பெறணும் அப்படின்றதுக்கு அவருக்கு ஆசை, அருணகிரி பெருமானுக்கு. அப்படி பெரிய உபகாரத்தை செய்தவர் அருணகிரிநாதர்.
அதைத்தான் நமக்கு தாய்மான சுவாமிகள் சொல்றார். ஐயா அருணகிரி அப்பா உனை போல மெய்யாக ஒரு சொல் விளம்பினர் யார் அப்படின்னு நமக்கு காட்டுறார். அவருடைய அனுபவத்தை எல்லாம் நமக்கு இங்க சொல்றார். அதுதான் இங்க நமக்கு சொல்றாரு. அருணகிரியோட சிறப்பும் நமக்கு சொல்ல முடியுது. இப்ப இங்க பாத்தீங்கன்னா அந்த சொல்லொண்ணாத அந்த அனுபவம் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒருவன் வந்தான் போனான் அப்படின்னா ஒரு வரையறை இருக்குது. போக்கும் வரவும் இல்லாதது ஒன்று. ஒரு பொருள் ஒருவன் விட்டு பிரிந்து போவதும் அந்த பொருளை மீட்டும் அடைவதும் உலக இயல்போடு பொருந்தியது. ஆனா அருணகிரியார் குறிக்கின்ற இந்த இன்பமும் போக்கும் வரவும் இல்லாத ஒன்று அப்படின்றாரு. இப்ப தாய் குழந்தைக்கு தின்பண்டம் பண்ணி கொடுக்குறா, அது நன்றாக இருக்குது, இனிப்பா இருக்குது. அது எப்படி இனிக்குது அப்படின்னு அதுக்கு சொல்ல தெரியல. அப்படின்னு அந்த தெரியலையம்மா அப்படின்னு சொன்னோன்னா தன் தாயிடத்தில் குழந்தை சொல்வது போல இங்கே அருணகிரிநாதர் அவர் பெற்ற அந்த இன்பத்தை இங்கே நம்மள்கிட்ட சொல்ல முடியலை. அருமுகவா சொல்லனாது இந்த ஆனந்தம். எந்த ஆனந்தம்? ஏதோ ஒன்று வந்து வந்து என்னை தாக்கியது, மனோலயம் தானே உண்டாகும்படியாக செய்து என்னை தன்வசத்தை ஆக்கி கொண்டது. அந்த இன்பம் சொல்ல முடியாதது என்று இங்கே பேசுகிறார். வந்து வந்து தாக்கும் மனோலயம் தானே தரும் என்னை தன்வசத்தை ஆக்கும் அருமுகவா சொல்லனாது இந்த ஆனந்தம். இந்த ஆனந்தம் அப்படின்றத சொல்லிட்டு இது எதோட பொருந்துமா? பொருந்தவே முடியாது. போக்கும் வரவும் இல்லாது ஒன்று. அது நீங்க இருக்கிற இடத்துக்கு வரலாம், அதனிடம் நீங்கள் போனீர்களா அப்படின்னாலும் நானும் போகவில்லை, அதுவும் என்னிடத்தில் வரவில்லை. அதற்கு போக்குவரத்து என்பதே இல்லை. போக்கும் வரவும் இல்லாதது எப்படி வந்து வந்து தாக்கும் அப்படின்னா, காற்று எங்க இருக்குது? காற்று எல்லா இடத்துலையும் இருக்குது, நம்மோடு உயிரோடு இருக்கும். ஆனா காற்றே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றோம். என்ன அப்படின்னா, கரண்ட் போயிடுச்சுன்னா ஐயோ காத்து வெப்பமா இருக்கிறதே அப்படின்றது சொல்றோம், அதை உணர்ந்து சொல்றோம். ஆனா நான் சொல்கின்ற ஒன்று எங்கே இருந்தும் போகவில்லை, எங்கே இருந்து வரவில்லை. அது எல்லா இடங்களும் நிறைந்திருக்கின்ற ஒரு பொருள் தான் என்னை வந்து வந்து தாக்கியது. அப்ப போக்கும் வரவும் இல்லாது ஒன்று வந்து வந்து தாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றார், இரவும் பகலும். இப்ப ஆண்டவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, காலத்தில் இடத்திற்கு அப்பாற்பட்டவன். அவன் எப்படிப்பட்டவன்? இன்பமயமாக இருக்கக்கூடியவன். அவன் திருவருளே இன்பம். அதற்கு கால எல்லை இடையில்லை என்பதே கிடையாது. இப்போ ஒளி என்றால் நிழல் உண்டு, விளக்கை ஏற்றினால் வெளிச்சப்படுகிற பக்கம் அல்லாத பக்கத்தில் நிழல் இருக்கும். இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சர்வ அந்தர்யாமியாக இருக்கிற பெருமான் ஜோதி பிளம்பாக இருக்கின்றான். அந்த ஜோதி நிழல் இல்லாத ஒளியாக இருக்கின்றது. அப்ப எல்லா பொருளுக்கும் தானே ஆதாரமாக இருக்கின்ற ஜோதி பிளம்பாகி ஆண்டவனுக்கு வேறு ஆதாரம் இல்லை. அவன் நிழலில்லா ஒளியாக திகழ்கின்றான். அப்ப பகல் இரவு என்ற வரையறை இல்லாதவன், எங்கும் ஒரே 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 ஒளிமயமாக இருக்கும் அந்த பெருமானுடைய அருள் இன்ப அனுபவம் கால எல்லையை கடந்து விளங்குவது. அது இருளற்றது, நிழலற்றது, பகலும் இரவும் அற்றது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்றார், புறம்பும் உள்ளும் இல்லாதது. நினப்பு, அதாவது புறம்பும் உள்ளும் அப்படின்னா, ஒரு வெறும் குடத்தை தண்ணீருக்குள்ள போட்டுட்டா குடத்திற்குள்ளும் தண்ணீர் இருக்கும், வெளியிலையும் தண்ணீர் இருக்கும். இப்போ உள்ளும் புறமும் ஒன்று தான். குடத்தில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு வெளியில் நடக்கும்போது உள்ளே தண்ணீர் இருக்கும், வெளியில இருக்காது. இப்போ புறம்பு உள் என்ற வேறுபாட்டுள்ள நிலையை அப்போது நம்ம பார்க்கலாம். ஆனால் நீர் நிறைந்த பொய்கையில் குடம் தன்னை மறைத்து கிடக்கும் போது உள் என்றும் புறம்பென்று வேறுபாடு இல்லை, எங்கும் தண்ணீராகவே தெரிகிறது. அப்படி இந்த ஆனந்தம் வெள்ளமாக பொங்க வேண்டும். பொங்கிய ஆனந்தம் இடையில் நின்றதை உடைத்துவிட்டு புறம்பு உள் என்று வேறுபாடற்ற நிலை உண்டாகிறது. இப்போ உள்ள இருக்குது வெளியில இருக்கிறதுன்னு அப்படின்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. போக்கும் இல்லை, போக்கும் வரவும் இரவும் பகலும் புறம்பும் உள்ளும் இல்லாது ஒன்று வந்து வந்து தாக்கும். அடுத்தது சொல்றாரு வாக்கு அப்படின்றத ஒரு சொல்றாரு. வாக்குன்னா சாயல், வார்த்தை. வாக்கு மனம் கடந்த ஞானம், அஞ்ஞானம் அற்ற இடம் இல்லாதது, எந்தவித கட்டுப்பாடும் இல்லாதது அப்படின்றது சொல்றாரு. வடிவு உருவம் இருக்கா? அதுவும் கிடையாது. முடிவு இருக்கா? ஆதியும் அந்தமும் இருக்கா? இல்லாததாகிய ஒப்பற்ற திருவருள், அது எதுனாலுமே சொல்ல முடியாது அப்படின்றத ஒரு சொல்றாரு. அப்ப இங்க அருணகிரியார் தம்முடைய வாக்கினாலே இந்த அனுபவத்தை சொன்னாரே அப்படின்னு சொன்னா, இங்கே சொன்னது அனுபவம் என்று, அனுபவத்தை பெற்ற பிறகு உண்டாகும் அதிசய பெருக்கு, அதுதான் இங்கே நமக்கு அனுபூதி பாடல்கள் என்று சொல்கிற எல்லாமே இந்த வகையில் இருக்கின்றது அப்படின்னு நமக்கு சொல்றாரு. நம்ம சொல்வார், பேசா அனுபூதி பிறந்ததுவேன்பாரு. இந்த சைவத்துல சித்தாந்தத்துல ஒன்று சொல்லுவாங்க, திரிபுடி ஞானம் சொல்லுவாங்க. காண்பான், காட்சி பொருள், காட்சி, இந்த மூன்று வேறுபாடும் இல்லாத நிலை தான் அந்த திரிபுடி ஞானம்பாங்க.
அதாவது அறிபவன் அறிவு, அறியப்படும் பொருள், ஞானம், ஞாதிரி, ஞேயம் அப்படின்பாங்க. இப்போ இறைவன் அருள் அனுபவத்தில் இந்த மூன்றும் எப்படி இருக்கும் அப்படின்னா மறைந்து போய்விடும். அவனுடைய ஆனந்தத்தை மட்டும் இந்த உயிர் அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடியது அப்படின்றத நமக்கு இங்கே அந்த திருப்படி ஞானத்தை வைத்து நமக்கு சொல்றார். வாக்கம் இல்லாதது ஒன்று வந்து தாக்கும், வடிவு இல்லாதது ஒன்று வந்து தாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்றாரு. போக்கு இல்லை, வரவு இல்லை, பகல் இல்லை, இரவு இல்லை, உள் இல்லை, புறம் இல்லை, வாக்கு இல்லை, வடிவு இல்லை என்று சொன்னீர்களே, இந்த அனுபவத்தை பற்றி இப்போது எங்களுக்கு சொல்லி கொண்டீங்களே, அந்த அனுபவம் முடிந்து விட்டதா அப்படின்னா கேட்கலாம். ஆனால் முடிவா அப்படின்னா முடிவு இல்லாத பேரானந்தம் அது என்று அருணகிரி நாதர் பெருமான் நமக்கு இந்த ஆனந்தத்தை அவர் அனுபவித்ததை சொல்ல முடியாமல் சொல்லியிருக்கிறார். பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரானந்தமே, பரிபூரண ஆனந்தம் அப்படின்னு தாய்மானவர் காட்டுறாரு. இப்படி இந்த பக்குவம் அனுபவம் இல்லாது இருக்கின்ற இந்த மனோலயம் அப்படின்றது என்னது அப்படின்னா, இதை நமக்கு மாணிக்க வாசகர் ஒரு பாடல்ல சொல்றார். உடம்பெல்லாம் மரமாகி விட்டது அப்படின்னு சொல்வார். இந்த மரத்தன்மை மாறி நிகழ்ந்தா இறைவனுடைய அருள் தாக்கு நமக்கு கிடைக்கும். உள்ளந்தால் நின்று உச்சியளவும் நெஞ்சாய் உருகாதால் உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா, வெள்ளந்தான் பாயதால் நெஞ்சம் கல்லாம் கண்ணினையும் மரமாம் தீவினை இருக்கேன்னு பாடுவார். இப்படி அவர் அனுபவத்தை அங்க சொல்றது மாதிரி இங்க சொல்றார் அருணகிரி. மனோலயம் அப்படின்றார். மனோலயம் அப்படின்னா துரியாதீத நிலை, அருள் இன்பம் வெல்ல வந்து வந்து தாக்கும். இதனுடைய பயன் என்ன அப்படின்னா மின்சார தாக்குதல். இதை ஒரு சத்தினிவாதம் கூட சொல்லலாம். அப்படி ஒரு நிலை. அந்த மின்சார தாக்குதல் ஏற்பட்டா அந்த செயல் எல்லாம் ஒளிந்து கீழே விழ. அதுபோல இறைவன் திருவருள் அந்த மின்சார தாக்கு யாராருக்கு ஏற்படுதோ அவன் மனம் தன் துடிப்பை இழந்து நிற்கும். அது வரைக்கும் அவன் என்ன முயற்சி செய்தாலும் அந்த மனம் அவனுக்கு அடங்காது. அந்த தாக்குதல் ஏற்பட்டுப்பட்டால் மனோலயம் தானே உண்டாகிவிடும். அதனால தான் இங்கே சொல்றாரு மனோலயம் தானே தரும் அப்படின்றத நமக்கு சொல்றாரு. நம்ம இடத்துல மனம் இருக்குது, நம்முடைய மனம் என்று சொல்கிற உண்மையை சொல்லப்படா நாம மனத்தோட தான் இருக்கிறோம். மனம் நம்மிடம் இருக்குதுன்னு சொன்னாலும் மனம் போன வழியில நாம போய்கிட்டு இருக்கிறோம். அதை என்ன செய்யணும் அப்படின்னா கட்டுப்படுத்தி இருந்தோம்னா வசப்படுத்தலாம் அப்படின்னு செய்யணும் நினைச்சோம்னா அது நடக்காத காரியம். அதுக்கு அந்த மனத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு யார் துணை வேணும் அப்படின்னா இறைவன் திருவருள் வந்து வந்து தாக்கினாதால் மனம் நம்முடைய வயப்படும். அதனாலதான் இங்க சொல்றாரு மனோலயம் தானே தரும் அப்படின்றத சொல்றாரு. அந்த வந்து வந்து தாக்கிய அருள் அப்படின்றதை என்பதை நாம் உணர வேண்டும். அதைத்தான் இங்க நமக்கு சொல்றாரு. அதை சொல்றாரு உரையவில உணர்வவில உளவவில உடலளவில உயிரவில உளபடியை உணரும் அவர் அனுபூதி யானதுவும் அப்படின்னு திருவகுப்புல அருணகிரிநாத பெருமான் நமக்கு அந்த உள்ளம் உணர்வு ஆகிய தம் செயல் இழந்து நிற்கிற போது இறைவனது அனுபூதி கிடைக்கும். அந்த அனுபூதியை சொல்ல ஆசைப்படுகின்றவர் அருணகிரியார். அதைத்தான் அருமுகவா சொல்லொண்ணாது இந்த ஆனந்தமே என்று இந்த பாடல்ல நமக்கு சொல்லுகின்றார். அருமுகவன் அப்படின்னா என்ன சொல்றாரு அப்படின்னா பெருமானுடைய 5 முகம். 5 முகம் உமாதேவியாரன் ஒரு முகம் சேர்ந்து சிவனும் சக்தியும் கலந்த ஒரு திரு உருவமாக அருமுகநாதனை ஆண்டவன் தோன்றினான் அப்படின்று என்பது ஒன்று. இறைவனோட தன்னுடைய 5 முகம் ஈசான தத்புருஷம் அகரம் வாமன் சத்யோஜாதம் அப்படின்னு 5 முகத்தோடு அதோ முகத்தை சேர்த்து 6 முக கடவுளாக திரு அவதாரம் செய்தான் அப்படின்னு நமக்கு சொல்லப்படுகின்றது. இப்படியாக இந்த கருணை பார்வை எம்பெருமானுடைய கருணை பார்வை 6 இடங்களிலும் செல்கின்றது. அவன் அறுமுகம் கொண்டதனால் உணரப்பெறலாம். மனிதனுடைய உடம்பில் உள்ள 6 ஆதாரங்களில் அவன் தனித்தனியே நின்று நம்மை எல்லாம் பாதுகாத்து வருகிறான். யோகிகள் அந்த ஆதாரங்கள் அவருடைய திருமுக மண்டலத்தை தரிசிக்கின்றார்கள். நமக்கு அது கிடைக்குமான்றது கிடைக்கும். என்னன்னா பெருமானை விடாமல் நினைத்து கொண்டே இருந்தால் நமக்கு இந்த 6 ஆதாரங்கள் நின்று அவனை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்றத நமக்கு இங்கே காட்டுறது. அதைத்தான் ஆதியோடும் அந்தமாகிய நாங்கள் 6 முகம் என்று தெளியனேன்னு திருப்புகள்ல அருணகிரிநாதர் பெருமான் சொல்லியிருக்கின்றாரு. இப்படி போக்கும் வரவும் இரவும் பகலும் புறம்பும் உள்ளும் வாக்கும் வடிவும் முடிவும் இல்லாது ஒன்று வந்து வந்து தாக்கும் மனோலயம் தானே தரும் என்னை தன்வசத்தை ஆக்கும் அருமுகவா சொல்லொண்ணாது இந்த ஆனந்தமே என்று நமக்கு ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக சொல்லிவிட்டு அவன் மனம் வாக்குக்கு அப்பாற்பட்டவனாக வரையறைக்கு அப்பாற்பட்டவனாக இது எல்லாம் கடந்தவனாக பேரொளி பிளம்பாக இருக்கக்கூடியவன் அவனுடைய
அந்த அவனை நினைத்தாலே நம்மளுடைய மனம் கட்டுப்பட்டு அந்த மனோலயம் துரியாதீத நிலையை அடைந்து அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். அந்த அனுபவம் எப்படிப்பட்டது அப்படின்னா சொல்லொண்ணாதது அப்படின்றத நமக்கு இங்க காட்டுறார். மிக ஒரு அருமையான இன்ன தன்மையன் என்ற அறிவொன்னா எம்மானை அப்படின்பார் சுந்தரமூர்த்தி சுவாமி. அப்படிப்பட்ட அந்த இதை தான் நமக்கு சென்றார். அதான் பேரின்ப சுகநிலை அப்படின்னு சொல்லலாம். மனோலயம்னா பேசா அனுபூதி நிலையும் சொல்லலாம், பேரின்ப சுகநிலையும் சொல்லலாம். இதை யார் தருவா அப்படின்னா பெருமான் தான் தர முடியும். இது நம்ம அடைய முடியுமானா அடைய முடியாது. பெருமான் நமக்கு பெருமானுடைய திருவடியில் நம்ம போனோம்னா இந்த ஆனந்தத்தை நாம் அனுபவிக்கலாம் என்று நமக்கு ஒரு பார்த்து நமக்கு 73வது பாடலில் சொல்றாரு. அடுத்த 74வது பாடலில் சொல்றாரு, திருவருள் இன்பத்தை இந்த உடம்பு இருக்கும்போதே பெறலாம். அதற்கு நீங்க இப்போ சொன்ன நிலையெல்லாம் நம்ம அடையலாமா அப்படின்னா அடையலாம். அதற்கு சில படிமுறைகள் இருக்கின்றது. இப்படி அருணகிரிநாதர் இந்த உடம்புல இருக்கும்போது முக்தி என்பதை அடைவதற்கு 4 வகையான படிநிலைகளை நமக்கு சொல்றார். சாத்திரங்களை சொல்வது போல சரியை கிரியை யோக ஞானம் அப்படின்ற முறையிலே இங்கு அழகு பெற தோத்திரமாக நமக்கு அமைத்து இந்த பாடலை அமைத்து கொடுத்திருக்கிறார். அராப்புனை வேணியின் சேயருள் வேண்டும், அவிழ்ந்த அன்பால் குராப்புனை தண்டையம் தாழ் தொழல் வேண்டும், கொடிய ஐவர் பராக் அறல் வேண்டும், மனமும் பதைப்பு அறல் வேண்டும் என்றால் இராப்பகல் அற்ற இடத்தே இருக்கை எளிதல்லவே. அராப்புனை வேணியன் சேயரல் வேண்டும், இது முதல் படி. அடுத்த 2வது படி எது அப்படின்னா அவிழ்ந்த அன்பால் குராப்பனை தண்டையம் தாழ் தொழல் வேண்டும். 3வது படி கொடிய ஐவர் பராக்கரல் வேண்டும். 4வது படி மனமும் பதைப்பறல் வேண்டும். இதெல்லாம் நீங்கிட்டா, இதெல்லாம் போயிடுச்சுன்னா அப்படி படியை ஏறி 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 இப்போ எங்கே போயிட்டோம் அப்படின்னா மேல் மாடிக்கு போயாச்சு. அதுதான் எந்த இடம் அப்படின்னா இராப்பகல் அற்ற இடம். இப்படி கடைசியில் உள்ள தளத்திற்கு சென்றால் அங்கே இன்பம் உண்டாகும், அதுதான் மோட்சம் அப்படின்ற நமக்கு சொல்றார். இந்த உடம்பு உள்ள போதே அதெல்லாம் அடையலாமா? அடையலாம் அப்படின்னு நமக்கு ஒரு உறுதியை நமக்கு இங்கே அருணகிரி பெருமான் காட்டுகின்றார். இராப்பகல் அற்ற இடத்தே இருக்கை அப்படின்றது சொல்லிட்டு எளிதல்லவே அப்படின்ட்டார். கடினம். ஏன் கடினம் அப்படின்னா நாம நினைச்சா இது எளிய காரியம் அன்று அப்படின்ற ஒரு சொல்றாரு. ஜீவன் முக்தி நிலையை ஒருவன் பெறுவது எளிய காரியம் அன்று என்று இங்கே சொல்லிட்டு அந்த நிலையில் இரவு இல்லை பகலும் இல்லை, ஒரே இன்பமயமாக இருக்கும். அதற்கு வழி என்ன என்பதை இந்த பாட்டில் சொல்லிட்டார். அங்க முதல் அராப்புனை வேணியன்னு சொன்னாரே பாத்தீங்களா, அதுதான் இறைவனுடைய திருவருள். அந்த அவிழ்ந்த மலர் அது என்ன அப்படின்னா அதுதான் அருளினால் வருகின்ற அன்பு. அடுத்து 3வது படி இந்திரிய நிக்கிரகம், அந்த பராக்கரல் வேண்டும்ன்றது. அடுத்தது பதைக்க வேணாம், மனத்தினுடைய பதைப்பு அறுதல். அப்போது மனம் தன்னுடைய சலனத்தை நீத்து அலையற்று அடங்கிய கடல் போல இருக்கும். இப்படி படிப்படியாக இவற்றை சொல்லாமல் ஒரே வார்த்தையில என்ன சொல்லிட்டார் அப்படின்னா இராப்பகல் அற்ற இடத்தில் இருத்தல் என்றே சொல்லலாம். அப்படி நமக்கு அருணகிரி பெருமான் இந்த கந்தர இந்த நூலிலே அலங்காரமாக நமக்கு 4 படிகளை காட்டி அவற்றை தாண்டி செல்லுகின்ற மாடியையும் சொல்கின்றார். அதுதான் இந்த இராப்பகல் அற்ற இடம் என்று நமக்கு சொல்லுகின்றார். அதைத்தான் இங்கே நமக்கு சொல்றார். அதாவது என்ன சொல்லுவோம் அப்படின்னா இராப்பகல் அற்ற இடம் அப்படின்னு சொல்லும்போது சித்தாந்தத்தில் கேவல சுத்த நிலைன்னு சொல்லுவாங்க. கேவல அவஸ்தை சுத்த அவத்தை என்பது. கேவல அவத்தை அப்படின்றது என்ன அப்படின்னா ஒன்றுமே தெரியாமல் மறந்து கிடக்கும் நிலை. இப்போ அதை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா இப்போ நம்ம அனுபவத்திலே பார்க்கலாம். எங்கே அப்படின்னா நம்ம தூங்கும்போது புண்ணியமோ பாவமோ எதுவுமே செய்யாது, கருவி கரணங்கள்லாம் எதுவும் செயல்பாடு இருக்காது, ஒரு தெளிவு பிறக்காத நிலை. அதை தான் இங்கே கேவலம் அப்படின்னு. கேவலம்னா என்ன அப்படின்னா தனிமைன்னு அர்த்தம். அப்போ அங்கே உயிர் அந்த கேவல நிலையில் எப்படி இருக்கும் அப்படின்னா தனிமையில் அறிவு இருக்கிற பொருள், அறிவு இருக்கின்றதே தெரியாமல் இருக்கிற நிலை தான் அந்த கேவல நிலை என்று சொல்லுவாங்க. இப்போ முழு இருட்டிலையும் தூங்கலாம், முழு ஒளியிலையும் தூங்கலாம். ஒன்று மயக்க தூக்கம், மற்றொன்று ஒளி தூக்கம். இந்த இருட்டு தூக்கம் என்ன செய்யும் அப்படின்னா மேலும் மேலும் நமக்கு பிறவியை உண்டாக்கும். ஆனால் இந்த ஒளி தூக்கம் இருக்கு பார்த்தீங்களா, அது பிறவியை வேரோடு அறுப்பது. இப்படி தூங்குகிற தூக்கமே நினைப்பும் மறப்புமாகிய 2 மற்ற நிலை தான் இராப்பகல் அற்ற இடம் அப்படின்றத நமக்கு சொல்றார். அப்போ தெளிவு மயக்கமாகிய 2 மாறி மாறி வருமே, அப்போ இங்கே வருவது இல்லையா அப்படின்னு வராது.
எல்லாம் முழுக்க எப்படி இருக்கும் அப்படின்னா தெளிவாகவே இருக்கும். இதனை சுத்த அவத்தை என்று சொல்வான். இதை தெளிவில் எது உண்மை பொருளோ அதுதான் தெரியும். எது உண்மை பொருள், நிலையான பொருள், மெய்ப்பொருள் அப்படின்னா பெருமான் ஒருவனே என்றும் மாறாத நிலைத்த பொருள் அப்படின்ற அந்த தன்மை நமக்கு தெரியும். எது பகை எது உறவு அப்படின்றது நமக்கு புரியும். எது பகை அப்படின்னா இந்த உலகத்தோடு இருக்கிறது பகை, எது உறவு அப்படின்னா இறைவனோடு இருக்கிறது தான் நமக்கு உறவு அப்படின்றத அந்த தெளிவில் நாம இருப்போம் அப்படின்றத கேவல சுத்தனே அதுதான் இரவு பகல் அற்ற நிலை அப்படின்றது நமக்கு இங்க சொல்றார். இப்ப முதல் படியில ஏறுறோம். இந்த படியில அராப்பனை வேணியன் சேயருள் வேண்டும், பெருமானுடைய திருவருள் வேண்டும் அப்படின்றார். அருள் கிடைத்தால்தான் நமக்கு அன்பு உண்டாகும். அப்போ முருகப்பெருமானை தொழும் இயல்பு வரும். ஆண்டவனுடைய திருவுருளை அடைவதற்கு தானே நம்ம முயல்றோம். அப்ப அவன்பால் அன்பு கொண்டு தொழுவதற்கு முன்னால் அந்த அருள் எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு சந்தேகமா இருக்குதுல்ல. அப்ப நாம எந்த காரியத்தை தொடங்கினாலும் நம்மால் நடைபெறுவது இல்லை, பெருமானுடைய திருவருளின் இயக்கத்தினால்தான் நடைபெறுகிறது அப்படின்றத நம்ம முதல்ல கொண்டு வரணும். முதல்ல திருவருளை நிறுத்தி பின்னாடி நம்ம நிற்கணும். எதுக்கெடுத்தாலும் நம்ம முன்னாடி நின்று பின்னாடி திருவருளை வைத்தோம் என்றால் அந்த காரியம் எதுவுமே நமக்கு நடைபெறாது. அதுதான் நமக்கு சொல்லுவாங்க, இறைவன் அன்பு உண்பதற்கு அவன் அருள் வேண்டும், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு நம்ம சொல்றோம். பாட்டுவித்தால் யாரொருவர் பாடாதாரே, ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே நமக்கு அப்பர் சுவாமி காட்டுவார். அப்ப நம்ம எந்த செயல் செய்தாலும் என்ன வேணும், நாம் பெருமானுடைய திருவுருளாலே தான் செய்கின்றோம். அதான் எல்லாம் உனது பதம், எல்லாம் உனது செயல், எல்லாம் உனது அருளே என்று இருந்தால் பொல்லாத துயரம் நீங்கும் மறுவும் உனதடிக்கே அப்படின்னு நமக்கு சகநாத வெண்பால சொல்லப்பட்டிருக்கின்றது. அதைத்தான் இங்க நமக்கு சொல்றாரு. அதாவது சொல்றாரு, ஒரு இப்போ அராப்புனை வேந்தியன்னா பாம்பை தன் சடாபாரத்தில் அணியாக அணிந்து கொண்டிருக்கின்ற பெருமானுடைய குழந்தையாகிய முருகனுடைய அருள் வேண்டும் அப்படின்றத சொல்லிட்டு, இந்த அராப்புனை அப்படின்னா பாம்புன்னு சொல்லியாச்சு. இந்த பாம்பு தான் நம்ம மனசு. இந்த பாம்பை போன்றது தான் நம்ம மனசு. புற்றுக்குள்ள இருக்கும் பாம்பை போன்றது. இது எப்படி ஆகணும் அப்படின்னா பெருமானுடைய தலையில போய் உட்கார்ந்துருச்சு. அதான் இங்க சொல்வாரு, அது இந்த பாம்பு எதை பார்த்து பயப்படுதுன்னா நம்மளை பார்த்து பயப்படுது. நாம பாம்பை கண்டு பயப்படும், உண்மையில அது நம்மை கண்டு பயப்படும். அதனால புற்றுக்குள்ள ஒளிந்துக்கிறது. பகலில் வெளியில் தலை காட்டுவதே இல்லை. அப்படிப்பட்ட அந்த பாம்பை இறைவன் எங்க வச்சிருக்கிறான் அப்படின்னா அது அஞ்சாமல் இருப்பதற்காக அதனை தலையிலே சுட்டி இருக்கின்றான். இப்ப கருடனுடைய நிழல் பட்டாவே பாம்பு மயங்கிருமா. அது திருமாலுடைய வாகனம் கருடன் மேலே பறந்து போகும்போது இந்த பாம்பு கருடா கருடா சுகமான்னு கேட்குமா. அதுக்கு கருடன் இந்த இருக்கிற இடத்துல இருந்தா எல்லா சுகம்தான்னு பதில் சொல்லுமா இந்த பாம்பு. அது மாதிரி இங்க பெருமானுடைய சடாபதான் அதுக்கு அச்சம் போயிருச்சான். இப்போ ஒளியை கண்டு கருடனை கண்டு அஞ்சி புற்றுக்குள் கிடங்கும் இயல்பு இப்போது அதுக்கு மாறிவிட்டது. அது போல இந்த நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பெருமானுடைய பாம்பை போல நம்ம உயரணும். அந்த உயர்ந்த நிலையை அடைந்தவர்கள் யார் அப்படின்னா ஆண்டவனுடைய திருவருளை பெற்ற பெரியவர்கள். இந்த உடம்புல இருந்தாலும் கருவி கர்ணங்களோடு பல தொழிலை செய்தாலும் அவர்கள் பெருமானிடம் உள்ள பாம்பு மேலே உயர்ந்த நிலையில் ஆபரணமாக இருக்கின்றார்கள். அப்படி இல்லாதவர்கள் தாழ்ந்த நிலையில் எல்லோரும் அஞ்சும் பொருளாக இருக்கின்றார்கள். நாமெல்லாம் ஒன்னொன்னுக்கும் என்ன செய்யறோம், அஞ்சுக்கிறோம். நாமெல்லாம் எங்க இருக்கிறோம், தாழ்ந்த நிலையில் எல்லோரும் அஞ்சும் பொருளாக இருப்பார்கள். அதனால் சொன்ன அராப்புனை வேரியன் சேயருள் வேண்டும் அப்படின்றார். சேயினா எங்க மகன் பாம்பை அணிந்த பெருமானுடைய ஜடைகள் அணிந்திருக்கின்ற பெருமானுடைய திருமகனாருடைய அருள் வேண்டும் என்று சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு. அப்படி அந்த அன்பை உண்டாக்கும் கருவியாக அருள் இறைவனிடத்தில் வர வேண்டும். இறைவனை அடைவதற்கு பக்குவத்தை அந்த அருள் நம்மால் விளைவிக்க வேண்டும். இந்த அன்பு நாம உண்டாக்கி கொள்வது முடியுமா அப்படின்னா முடியாது. நினைப்பித்தால் நின்னை நினைப்பேன் என்று பெரியோர்கள் அதான் மாணிக்க வாசகர் அழகா சொல்வாரு. சிந்தனை நின் தனக்காக்கி நாயினேன் தன் கண் இணை நின் திருப்பாதத்து போதற்காக்கி வந்தனையும் அம்மலர்க்கு ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலன் ஆற வந்தனை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த விச்சை மால் அமுத பெருங்கடலே என்று மாணிக்க வாசகர் பாடுகிறார். அப்ப இறைவனை அவருடைய சிந்தனையை தன்பால் வரும்படி ஆக்கி கொண்டானாம் சிந்தனையை மாணிக்க வாசகர் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த அவிழ்ந்த அன்பு அப்படின்னா என்னது, அவிழ்ந்த அன்பு அவிழ்வதா அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மள்கிட்ட நல்ல குணங்களும் இருக்குது கெட்ட குணமும் இருக்குது. ரெண்டையுமே பெருமான் நம்மள்கிட்ட ஒரு சேர தான் வச்சிருக்கிறான். அதனிடையே அவனே நின்று இருக்கிறான்.
ஆனா மனத்துல நல்ல குணங்கள் மலர்ந்து மலர்ந்து அதனால் உயிர்கள் நல்ல நெறியை அடைய வேண்டும். இப்ப பாருங்க, இந்த சாந்தா அம்மையார் பாருங்க, நல்ல நெறி மனசுல நல்ல குணம் இருக்கிறதுனாலதான் ஒவ்வொரு நாளும் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து என்று சொல்லி இந்த ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து ஒவ்வொருத்தரையும் சிந்திக்க வச்சு அதை நம்மளை பக்குவப்படுத்துறாங்க பார்த்தீங்களா. இதுதான் அந்த மனத்தில் உள்ள நல்ல குணங்கள் மலர்ந்து அதனால் உயிர்கள் நல்ல நெறியை அடைய வேண்டும் என்பதே ஆண்டவனுடைய திரு உள்ளம். அந்த மனம் இப்ப எப்படி இருக்குது நம்மள்கிட்ட அப்படின்னா, மலராமல் மொட்டாக பக்குவம் இல்லாமல் இருக்கின்றது, முனைவுடையதாக இருக்கின்றது. இந்த தாமரை மலர் எப்படி இருக்குது பாருங்க, மலராமல் இருந்தா அந்த முனை எப்படி இருக்கும், நமக்கு அரும்பாக இருந்து கையை குத்தும். இந்த மனம் பக்குவம் அடைந்தால் அந்த மலர் மலர்ந்து அன்பு என்ற மனம் மலரும் போது அந்த முனைப்பு, நான் என்ற முனைப்பு இல்லாமல் விரிந்து அழகாக இருக்கும். நமக்கு அன்பு உண்டு, அதனால் அந்த அன்பு மலர்ச்சி பெறாமல் குறுகிய உருவத்தில் இருக்கிறது. நம்மை சார்ந்தவர்கள் என்று யாரை யாரை நினைக்கிறோமோ அவர்கள் அளவில் அன்பு செய்கின்றோம். ஆனா உலக அளவில் அந்த அன்பு வரணும் அப்படின்றத நமக்கு சொல்லி இந்த நல்ல ஒரு இதை வார்த்தை சொல்றாரு. அன்பு சிறுக சிறுக மலர்ந்து வருகிறது என்று சொல்ல வேண்டும். முற்றும் போது ஆண்டவன் நினைவும் அவன்பால் இடைவிடாத பக்தியும், அதைத்தான் இங்க அவிழ்ந்த அன்பால் அப்படின்னு அருணகிரிநாத பெருமான் நமக்கு இங்க காட்டுகின்றார். அவிழ்ந்த அன்பால் என்ன செய்யணும் அப்படின்னா, குறாப்புனை தண்டை தாள் தொழல் வேண்டும். குறாப்புனை அப்படின்னா முருகப்பெருமான் தன்னுடைய திருவடியில் அன்பர் இட்ட குறா மலர். இது எங்க இருக்கு அப்படின்னா, நம்முடைய திருவிடைக்களி அப்படின்னு தலமரம் குறா மரமா. இங்க திருக்குறாவடி பெருமாளே அப்படின்னு சொல்லுவாங்க. திருவிசைப்பாவுல சேந்தனாரும் இந்த குறா நிழல் கீழ் நின்ற பெருமானை அப்படின்னு நமக்கு பெருமானை பாடியிருக்கின்றார். அதை திருப்புகள்ல சொல்றாரு. கொந்துவார் குறவடியினும் அடியவர் சிந்தை வாரிச நடுவினும் நெறிபல கொண்ட வேத நன் முடியினும் மருவிய குருநாதா அப்படின்னு நமக்கு இந்த திருப்புகள்லையும் இங்க அருணகிரிநாத பெருமான் நீங்க காட்டுவார். அது மட்டும் இல்ல, நமக்கு கந்தர் அலங்காரத்துல ஒரு பாடலையும் காட்டுறாரு. இரா பகலற்ற இடம் காட்டி யான் இருந்தே துதிக்க குறா புனை தண்டை தாள் அருளாய் அப்படின்னு ஒரு கந்தர் அலங்காரத்துல ஒரு பாடலை நமக்கு காட்டுகின்றார். இப்படி உண்மையான அன்பு யாருக்கு உண்டாகிறதோ அவன் இறைவனை நன்கு நினைப்பான், இறைவனுடைய திருவடியாகிய பற்றுக்கோடில் தன் நோக்கத்தை வைத்திருப்பான் அப்படின்றத சொல்லிட்டு அப்ப அந்த அடுத்தது சொல்றார். ஐவர் பராக்கரல் மூன்றாவது படியை சொல்றார். ஆண்டவனுடைய திருவுருள் துணையினால் அன்பு விரிந்து அந்த பெருமானுடைய திருவடியை பற்றி கொள்ளும் நிலை வந்தால் நாமும் என்ன செய்யலாம் அப்படின்னா, பக்தர்களாகி ஐம்பொறிகளை வென்று இறைவனை சாரும் நிலையை பெறலாம். நம்மள்கிட்ட இருக்கிற கருவி கரணங்கள் எதுக்காக கொடுத்தது அப்படின்னா, உண்மையிலே இறைவனை தொழுவதற்காக கொடுத்தது, அதற்காக கொடுக்கப்பட்டது. ஆனா நம்ம என்ன செய்யறோம், எங்கெங்கயோ அந்த ஐம்பொறியையும் சொல்றோம். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவமாய் தவத்தினின் உணர்த்த விட்டுன்னு சொல்லுவான். இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் சொல்லுவேன். புலனைந்தும் பொறிகளை நெருமயங்கி அறிவு அழிந்துட்டு அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றோம். எவ்வளவு பாடல்கள் சொல்றாரு. மாறி நின்று மயக்கும் அப்படின்றது நிறைய பாடல்கள் நமக்கு காட்டுகின்றது. இப்ப ஐவர் செய்கின்ற அந்த செயலை எல்லாம் இப்ப வெல்லணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, பெருமானுடைய திருவடியை பற்றி கொள்ளும் நிலை வந்தால் நாமும் இந்த ஐம்பொறிகளை வென்று விடலாம். இதற்கு உதாரணம் யாருன்னா, பெரிய புராணத்துல திருநீலகண்ட குயவனாருக்கு அடியேன்பர். அந்த குயவனார் என்ன செய்தார் அப்படின்னா, தில்லைவாழ் அந்தனரதும் அடியாருக்கு அடியேன் திருநீலகண்டத்து குயவனாருக்கு அடியேன்பர். பெருமான் சொல்றாரு, அப்படி சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்றாருன்னா, அந்த ஐம்பொறியை வென்ற நிலையில் இருந்தவர் அது திருநீலகண்ட குயவனார் அப்படின்றத நமக்கு சொல்லிட்டு, இங்க நம்மள்கிட்ட இருக்கின்ற கருவி கரணங்கள் யாவும் எப்படி போகணும் அப்படின்னா, இயற்கையாக தமக்குள்ள தொழிலை செய்து கொண்டிருந்தாலும் அந்த தொழில்கள் யாவும் எப்படி இருக்கணும் அப்படின்னா இறைவனை சார்ந்ததாக இருக்கணும். பல இடங்களுக்கெல்லாம் இந்த கால் போய்கிட்டு இருக்கா, இந்த கால் எங்க போகும் அப்படின்னா அப்படி கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிடும். அப்புறம் பலருடைய முன்னிலையில விழுந்து வணங்குறதெல்லாம் விட்டுட்டு இறைவனுடைய தாளில் வீழ்ந்து வணங்கும். பலருடன் கலந்து இணைந்து வாழும் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா அடியார்களோடு இணைந்த வாழ்க்கையாகும். உண்ணும் உணவு சாதம் இல்லை, அது இறைவனுக்கு நெய்வேத்தியம் பண்ணி அதை நாம் அருந்தும் போது அது பிரசாதமாகி விட்டுறது. இப்ப இந்த வகையிலே இந்திரியங்களை எல்லாம் இறைவனுடைய சம்பந்தம் உள்ள பொருளோடு தொடர்பு வருவதால்
எண்ணங்களும் எப்படி இருக்குது அப்படின்னா இறைவனை சார்ந்து நிற்கும் அப்படின்றத தான் இங்க நமக்கு சொல்றார். இந்த அவிழ்ந்த அன்பால் குறா புனை தன் அயம் தாழ் தொழல் வேண்டும், கொடிய ஐவர் பராக்கரல் வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றார். பார்ப்பா நகத்திலே பார்ப்பச ஐந்துண்டு மெய்ப்பாரமின்றி வெறித்து திரிவன. இப்போ அது இல்லை, அப்படியே வெறித்து திரிதான். மெய்ப்பாரம் உண்டாய் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசைந்தும் என்ன செய்யும் அப்படின்னா பாலாய் சொரியுமே, நமக்கு திருமந்திரத்துல சொல்றார். அப்ப விரியோடு கூடிய மாடுகள் தக்கபடி அடங்கப்பெற்றால் பாலை சொரியும் என்று உருவமாக இந்த பாடலை சொல்லிட்டாரு. அந்த 5 இந்திரியங்கள் தம் போக்கில் போய்கொண்டிருந்தால் அவற்றை பெற்றவனுக்கு துன்பம்தான் விளையும். அப்படி இல்லாமல் அடங்கி தம் போக்கில் போக விடாமல் நின்று விட்டால் எப்போதும் அது இறைவனை தொழு வகையில் இந்த 5 இந்திரியங்களும் நமக்கு செயல்படும். அதுதான் நமக்கு இத அங்கமாலையில நமக்கு அப்பர் பெருமான் நமக்கு காட்டி இருக்கின்றார்கள். நிறைய அன்பர்கள் நம்ம அதை உதாரணமா சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நம்ம அதுக்குள்ள போகல. இப்ப அவனுடைய இறைவனுடைய திருவருளும் அவன் தாழ் இடத்தில் அன்பும் உண்டாக வேண்டும், அவன் திருவடியை தொழல் வேண்டும். இதுவரை அவனுடைய திருவருளை இல்லாமையினால் புறப்பார்வையாக இருந்தது நமது. இப்ப நம்ம அந்த பார்வையெல்லாம் இப்போது அருந்து அகப்பார்வையாக மாறுகின்றது. அடுத்து சொல்றாரு, கொடிய ஐவர் பராக்கரல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எதை பார்க்கணுமோ அதை பார்க்கணும். அதை பராக்கு அப்படின்னா பார்க்க வேண்டிய இடத்தை பார்க்காமல் மற்றவற்றை பார்ப்பது. இப்ப நம்ம இந்த குழுவில் இந்த அடியார் கூட்டத்தோடு இருக்கும்போது எதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா பெரிய புராண சிந்தனை என்ன, அந்த ஒவ்வொரு திருமுறையுடைய சிந்தனை என்ன, இப்போ கந்த சஷ்டி விழாவின் போது இந்த முருகப்பெருமானுடைய சிந்தனை இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நமக்கு அப்படியே மாறிடுச்சு. அடுத்து சொல்றாரு, மனம் பதைப்பறல் வேண்டும் அப்படின்றாரு. இந்த பதைப்பு மனத்தோட செயல் என்ன தெரியுமா அப்படின்னா, ஒன்று சங்கற்பித்தல், ஓயாமல் சலனப்படுதல். இது மனத்தினுடைய உள் தொழில். அதைத்தான் இந்த பதைப்புனா சலனப்படுதல். இந்த சலனப்படுறது நம்மள்கிட்ட இருந்து கெடணும். அதுக்கு நமக்கு சிவபோகாச்சாரத்தில் நமக்கு குருஞான சம்பந்தர் அருமையாக கட்டுறார். பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன், வர வர கண்டு ஆராய் மனமே, ஒருவருக்கும் தீங்கு நினையாதே, செய்நன்றி குன்றாதே, ஏங்கி இளையாதிரு அப்படின்னு நமக்கு காட்டுவார். அப்ப அதையே நமக்கு சொல்றாரு, கைவாய் கதிர்வேல் முருகன் கலல் பெற்று ஒய்வாய் மனனே ஒளிவாய் ஒளிவாய், மெய்வாய் வெளி நாசியோடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் வா வினையே என்று நமக்கு அருணகிரிநாதர் பெருமானும் காட்டுகின்றார். இப்படி இந்த 4 படிநிலையில இருந்து நம்ம எங்க போறோம் அப்படின்னா இந்த மாடி இடமான அந்த இராப்பகல் அற்ற இடத்தை இருக்க எளிது அல்லவே அப்படின்றத எளிய காரியம் அன்று. அது பெருமானுடைய அருளால் அன்பு உண்டாக அன்பால் தாழ் தொழல் நிகழ தொழுவதால் பராக்கு அற பராக்கு அறுதால் பதைப்பெறும். இவ்வளவும் ஒன்றன் பின் ஒன்றாக கைவந்த பிறகே இராப்பகல் அற்ற இடத்தே இருக்கும் ஜீவன் முக்தி நிலை எய்தலாகும் அப்படின்றத நமக்கு இந்த 74வது பாடல்ல நமக்கு காட்டுகின்றார். அடுத்ததாக நமக்கு 75வது பாடல். ஐயோ இப்படியெல்லாம் நான் சொல்லிட்டேனே, உங்களை சொல்லி இப்படி பயமுறுத்திட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரிநாத பெருமான் நமக்கு என்ன செய்யறாரு அப்படின்னா ரொம்ப எளிமையா சொல்ற இந்த நெறியெல்லாம் நீ கடைபிடித்து பெருமானுடைய திருவடியை சென்று அடைய வேணாம்ப்பா, நான் இப்போ ஒரு எளிய வழியை சொல்றேன், அதை நீ கடைபிடிச்சுக்க அப்படின்னு நமக்கு ஒரு உபதேசமா சொல்றாரு. அஞ்சாதே அப்படின்னு சொல்லி ஒரு எளிமையான வழி இருக்குது, அதை நீ பின்பற்றிக்க, அதுக்கப்புறம் இந்த நிலைக்கு நம்ம போய்க்கிறலாம், அது எளிதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்றது. படிக்கின்றலை பழனி திருநாமம் படிப்பவர்த்தால் முடிக்கின்றலை, முருகா என்கிளை முசியாமல் இட்டு மிடிக்கின்றலை, பரமானந்தம் மேற்கொள்ள விம்மி விம்மி நடிக்கின்றலை, நெஞ்சமே தஞ்சம் ஏது நமக்கு இனியே என்று நமக்கு இந்த நெஞ்சத்தை பார்த்து சொல்றார். நெஞ்சம் சொன்ன மனமேன்றத சொல்றாரு. நெஞ்சத்துக்கு அறிவுறுத்துவதாக நமக்கு இந்த பாடல்ல சொல்றாரு. இது நாளை போகின்ற மக்களை பார்த்து சொல்லாமல் நம்மோடு உறவாகிய நெஞ்சை பார்த்து சொல்கின்றார். நெஞ்சுக்கு சொன்னாலும் மற்றவர்கள் இதை உணர்ந்து பயன்பெற வேண்டும் என்ற அந்த கருத்தோடு இந்த பாடலை நமக்கு காட்டுகின்றார். இந்த என்ன சொல்றாரு அப்படின்னா, படிக்கின்றலை பழனி திருநாமம். திருநாமம் அப்படின்னா தலப்பெயர். அந்த தலந்தோறும் சென்று அங்கே இருக்கின்ற ஆண்டவனை தரிசனம் செய்து இன்புறுதல் நம்மளுடைய சமய வாழ்க்கையில ஒரு அடிப்படையான வழக்கம். அதை செய்யாதவங்களுக்கு இங்கே சொல்றாரு, அப்பா நீ ஆண்டவன் நாமத்தை கூட சொல்ல வேண்டாம், அவன் உரைகின்ற எல்லா இடத்துக்கு தலங்களுக்கு சென்று தரிசனம் செய்யலாம்,
அவன் அருளாட்சி செய்து எழுந்து பழனிக்கு போ என்று கூட நான் சொல்லவில்லை. அந்த தலத்தின் பெயரை கூட அவன் சொல்லக்கூடாது. அப்படி பெயரை சொன்னாலும் புண்ணியம் உண்டாகுமே, இந்த எளிய காரியத்தை கூடவா நீ செய்யாமல் இருக்கின்றாய் என்று நமக்காக இறங்கி பேசுகின்றார். இந்த திருநாளை போவார்னு ஒரு நந்தனார் இருக்காரு, இல்லை நடராஜ பெருமானை சொல்லலுவார் பாருங்க. முதல்ல சேவிக்கவில்லை, சிதம்பரத்துக்கு போகலை, தில்லைக்கு போகலை, தில்லைக்கு போகலைன்னே சொல்லிட்டு இருப்பார். அப்புறம் தில்லை தில்லை என்றால் பிறவி இல்லை இல்லை என்று மறைமொழியும் என்று சொல்வாங்க. இப்படி நந்தனார் தல தரிசனத்துக்கு முன்னாலே தலத்தின் பெயரை சொல்லியே ஆனந்தப்பட்டார். அந்த நிலை கூட நமக்கு வரவில்லையே என்று இங்கே அருணகிரிநாதர் சொல்றார். படிக்கின்றனே பழனி திருநாமம். பழனின்னு சொன்ன உடனே அந்த ஊரினுடைய சிறப்பு, மூர்த்தியினுடைய சிறப்பு நமக்கு தெரியும். மூர்த்தி எப்படிப்பட்டவர், ராஜ அலங்கார கோலத்தோடு இருக்கக்கூடியவர், அந்த தன்மையெல்லாம் நமக்கு சொல்றார். இப்போ மூர்த்தி தலம் தீர்த்த முறையாய் தொடங்கினாருக்கு வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே அப்படின்னு நமக்கு தாயுமானவர் ஒரு பாடலை கண்ணியில சொல்றார். இப்படி சிறந்த தலங்கள் எத்தனையோ தலங்கள் இருந்தாலும் இந்த பழனின்ற பெயரை கூடவா உனக்கு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு பாருங்க. படிக்கின்றலை பழனி திறம் படிப்பவர் தாள் முடிக்கின்றலை. படிப்பவர் தாள் அப்படின்னா, படிப்புதுன்னா பலமுறை சொல்வது. படித்து படித்து சொல்கிறேன் அப்படின்னு உலகத்தை சொல்லுவோம் பார்த்தீங்களா, இது சொல்வது. படிப்பதுன்னா பாடுவதுன்னு சொல்லுவாங்க. இங்க அந்த பெறுகின்ற அடியாருடைய திருவடியை வணங்காம இருக்கிறாயா, இப்போ அடியார் கூட்டத்தோட இருக்க இல்லையா அப்படின்றத சொல்றாரு. அடியார்களை சாருது. பழனியின் பேரை சொன்னால் அதை பற்றிய நினைவு உன்னோட இருக்கும். அப்படி ஆண்டவன் இருக்கிற தலத்தை நினைக்கணும், அந்த தலை நலம் பெற்ற அடியார்களோடு சேரணும். ரெண்டையும் சொல்லியாச்சு. நினைந்து நினைவால் அங்கே சென்றவர்களை பழகணும். பழகினாதான் அந்த தலத்தினுடைய வரலாறு என்ன அப்படின்றது நமக்கு புரியும். அந்த அனுபவங்களை நாமும் பெறணும் அப்படின்ற அந்த ஆர்வம் ஏற்படும். அதைத்தான் இங்கே நமக்கு படிக்கின்றலை பழனி திருநாமம் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பவர் தாள் முடிக்கின்றலையும் சொல்லிட்டார். அடுத்து சொல்றா பாருங்க, மூர்த்தியினுடைய திருநாமத்தையாவது சொல்ல முடியாதா அப்படின்றார். அந்த தலத்திற்கு பெருமை அளிக்கக்கூடிய மூர்த்தியோட நினைவு வரணும். பெருமானை காண வேண்டும் என்ற ஆசை வரணும். அதுக்கு தான் முருகா என்கிளை. முதல்ல பழனி பழனின்னு சொல்லி கொண்டிருக்க வேண்டும். அந்த தலத்துக்கு போனவரை கண்டு வழிபடணும். வழிபட்ட முறைகளை தெரிந்து அந்த ஊர்ல உள்ள மூர்த்தியை பற்றி தெரிந்து அந்த திருநாமத்தை சொல்லணும். இப்படி 3 படிகளை சொல்லிட்டாரு. அடுத்து பற்று அறுதணும். அது என்ன, முசியாமல் இட்டு முடிக்கின்றலைன்றார். முசியாமல் அப்படின்னா சலித்தல், அதாவது எவ்வளவு பெரிய பணக்காரனாக பிறகு கொடுப்பதில் பெயர் வரும் அப்படின்னு எண்ணாமல் இந்த பெருமானுடைய திருநாமத்தை சொன்னவனுக்கும் அடியார்களுடைய திருத்தாளை வணங்குபவர்களுக்கும் முருகா என்று சொல்பவர்களுக்கும் முசியாமல் அப்படி சலிப்பு இல்லாமல் என்ன வரும் அப்படின்னா, அந்த அடியார்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் வரும், ஆர்வம் வரும். இந்த முயற்சி வளர்ந்து வருமா, இந்த நாட்டில் தானம் செய்வதற்கு இவ்வளவுதான் அப்படின்னு வரையறையில. அதைத்தான் இங்க சொல்றாரு. சிறிதேனும் சலிக்காமல் அடியார்களுக்கு அதனால் வறுமையை அடையவில்லையே என்று பொருள். எவ்வளவு பொருள், எதப்பா யாராவது அடியார்களை பார்த்தோம்னா இதை செய்யணும் அதை செய்யணுன்ற ஒரு ஆர்வம் வருது அப்படின்னா அதெல்லாம் ஒரு எளிமையா வராது அப்படின்றத நமக்கு இங்க அருணகிரிநாதர் பெருமான் காட்டுறார். ஏன்னா அந்த அடியார் கூட்டத்தோட இருந்தாதான் அந்த சிறப்பு நமக்கு தெரியும். அதை இந்த பாடல்ல நமக்கு சொல்றாரு பாருங்களேன். படிக்கின்றலை பழனி திருநாமம் படிப்பவர் தாள் முடிக்கின்றலை முருகா என்கிளை முசையாமல் இட்டு மிடிக்கின்றிலை. அதனால என்ன செய்யுது அப்படின்னா, அடுத்தது பரமானந்தம் மேற்கொள்ள விம்மி விம்மி நடிக்கின்றிலை. விம்மி விம்மி அப்படின்ன ஒன்னா அழுதல். இறைவனுடைய திருவருளினால் கிடைக்கும் ஆனந்தம் தான் மேலான ஆனந்தம். அதற்குள்ள மகிழ்ச்சி. இது கோயிலுக்குள்ள படிகள் போன்றவை இந்த ஆனந்தம் வந்து விட்டால் நாணம் இல்லாமல் எப்படின்னா செய்வான் அப்படின்னா, கொதிப்பான், அழுவான், ஆடுவான், பாடுவான். யாருக்கு ஆனந்தம்னா அவன் அழுவான். துக்கத்தினால் அழுவது அல்ல, ஆனந்தத்திலே விம்முவது என்று நமக்கு இங்க சொல்லப்படுகின்றது. ரொம்ப நேரம் ஆயிடுச்சா, ரொம்ப வேகமா சொல்றேன், மெதுவா போறணும். அடுத்து சொல்றாரு, ஆடுகின்றலை கூத்துடையான் கலருக்கு அன்பிலை என்புருகி பாடுகின்றலை பதைப்பதும் செய்கிலை படிகிலை பாதமலர் சூடுகின்றலை சூட்டுகின்றதும் இலை துணையிலை பிணனென்றே தேடுகின்றலை தெருவுதோர் அலை செய்வதொன்று அறியேனேன்னு சொல்வார். இப்படி அந்த குழந்தைக்கு மகிழ்ச்சி வந்தா எப்படி குதித்து கூத்தாடுது, அது மாதிரி இந்த ஆனந்தம் பெற்றவர்கள் அடியாரோடு இருக்கின்ற அந்த நம்ம ஒவ்வொரு தலத்தினுடைய சிதம்பரத்துக்கே போங்களேன், அங்க தேர் திருவிழாவில் பாருங்களேன், எவ்வளவு பேர் ஆனந்தமா ஆடி பாடி மகிழ்ந்து இருக்கிறாங்க. உண்மையில அவங்கள்ட்ட இருக்கிறது என்ன அப்படின்னா பெருமானுடைய ஆனந்தம் மேலிடம்.
அந்த ஆனந்தம் மேலீடு இருந்தால் தான் அது நாணத்தை எல்லாம் எண்ண மாட்டாங்களாம். நம்ம என்ன செய்வோம், ஐயோ ஆடுனா யாராவது பார்த்துருவாங்களோ அப்படின்னு நம்ம நாணம் படுறோம். அப்போ நம்மள்ட்ட அந்த ஆனந்தம் இல்லையா? அப்படி கூத்தாடி இருக்கின்றவர்களுக்கு தான் அந்த ஆனந்தம். அதான் பரமானந்தம் மேற்கொள்ள விம்மி விம்மி நடிக்கின்றலை. இப்படி இந்த உடலில் உள்ள அடியார்களோட மெய்ப்பாடுகளை நமக்கு அருணகிரிநாதர் பெருமான் இந்த பாடல்ல சொல்றார். இப்படி 5 நிலையாக நமக்கு சொல்றார். இந்த தலத்தினுடைய திருநாமத்தை சொல்வது, அடியார்களோடு சேருதல், இறைவன் திருநாமத்தை சொல்லுதல், 4வது இறைவனிடத்தில் பக்தி முருக முருக பொருளிடத்தில் பற்று அற்று தம்மிடம் இருப்பனவற்றை எல்லாம் பிறருக்கு கொடுத்தல், பின்பு உணர்ச்சி விஞ்சி சாதனம் செய்து அந்த பரமானந்த நிலை பெற்று உடம்பையே மறந்து நிற்றல். இந்த 5 படிநிலைகள் இந்த பாட்டுல சொல்லி இப்போது வரிசையாக அவற்றை மீட்டும் நினைந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பழனி தலத்துக்கு போகாவிட்டாலும் அந்த பெயரை தெரிந்து கொண்டாயோ இல்லையோ அப்படின்னு பல தடவை சொல்லு அப்படின்றத நமக்கு இங்கே சொல்றார். இதெல்லாம் நினைச்சுக்கிட்டே இரு அப்படின்றத சொல்றார். இது ரொம்ப ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இல்லாத ஒன்றை செய் அப்படின்னா அது முடியாது. நமக்கு இருக்கின்றதை தான் செய்ய சொல்ல. நமக்கு என்ன கொடுத்துருக்கிறார் பெருமான் அப்படின்னா, அருமையான நாக்கு. இந்த விலங்குகளுக்கெல்லாம் நாக்கு மாதிரி, விலங்குகளுடைய நாக்கு மாதிரி இல்லை, நமக்கு நன்றாக பெயரை உச்சரிக்கின்ற நாக்கு. அந்த நாக்கினாலே என்ன செய்யணும் அப்படின்னா, இறைவனுடைய திருத்தலமா பழனிய நாமத்தை சொல்லணும். நமக்கு கால் இருக்குது, வாய் இருக்குது, உடம்பு இருக்குது, பழனிக்கு போகும் என்ற ஆர்வம் உண்டாகவிட்டாலும் போனவருடைய காலில் வீழ்ந்து வணங்குவதற்காவது வாய்ப்பு இருக்கும். அவர்கள் சொன்னவற்றை கேட்கிறது காது இருக்கணும். உணர்ந்து கொள்வதற்கு அறிவு நமக்கு இருக்கின்றன. அவர்கள் உபதேசம் பெற்ற இறைவனுடைய நாமத்தை ஜெபித்து பக்தியை வளர்த்து கொள்ள மனம் இருக்கிறது. மனித பிறவியில இறைவனோடு ஒன்றுபடுகின்ற ஆனந்த அனுபவம் வேற யாருக்கும் கிடையாது. நமக்கு மட்டுமே, பசுவாகிய நமக்கு மட்டுமே தான். இறைவனுக்கு ஆனந்தம் இருக்க, அவன் பேரின்பமே வடிவானவன். பாசத்துக்கு ஜடப்பொருளுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா? அதுக்கும் கிடையாது. யாருக்கு அனுபவம் அப்படின்னா, பசுவாகிய நமக்குத்தான் இந்த அனுபவமே உடைய. அதுதான் இங்க நமக்கு சொல்றாரு. மனித பிறவியில், அதான் மனித பிறவி வேண்டுவதே இந்த மாநிலத்தேன் பாரு. இந்த மனித பிறவி கிடைச்சது எதுக்கு தெரியுமா அப்படின்னா, இறைவனோடு ஒன்று ஒழுகின்ற அந்த ஆனந்த அனுபவ நிலையை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டது. வேற எந்த பிறவியிலும் கிடைக்காது. இந்த வாய்ப்புகள் இருந்தும் கருவிகள் இருந்தும் அவற்றை பயன்படுத்தி கொள்ளவில்லை அப்படின்னு நமக்கு கொள்ளவில்லையே அப்படின்னு நமக்கு அருணகிரிநாதர் பெருமான் இந்த பாடல்ல நமக்கு அருமையாக காட்டுகின்றார். அடுத்ததாக 76வது பாடல் சொல்றாரு பாருங்களேன். கோடாத வேதன், கோடாத வேதனுக்கு யான் செய்த குற்றம் என் குன்றி எறிந்த தாடாளனே எத தென் தணிகை குமரனின் தண்டை அம்தால் சூடாத சென்னியும் நாடாத கண்ணும் தொழாத கையும் பாடாதனாவும் எனக்கே தெரிந்து படைத்தனனே. அப்ப சொல்றாரு பாருங்க, கோடாத. இதுல முதல்ல பழனி பெருமானை சொல்லிட்டு இங்கே திருத்தணிகை ஆண்டவனை சொல்றார். கோடாத வேந்தன் அப்படின்னா, நாம செய்த புண்ணிய பாவத்துக்கு ஏற்றபடிதான் இப்ப இந்த பிறவியில நமக்கு பெருமானுடைய ஆணையின் வழியாக பிரம்மன் நமக்கு அந்த உடம்பை நமக்கு படைத்து கொடுக்கின்றான். அதனாலதான் கோடாத வேதன் அப்படின்றாரு. அப்படி இருந்தும் என்னாலவிலே ஏதோ தவறு செய்கின்றான் போல அப்படின்னு அருணகிரிநாதர் பெருமான் சொல்றார். பிரம்மன் தன்னுடைய வேலையை செய்வதற்கு ஏற்ற அறிவு படைத்தவன். எப்போது வேதத்தை சொல்லி கொண்டிருப்பான். வேதம்ன்றது நித்தியமானது. அதை சொல்லி தன்னுடைய தொழில் சிறிதும் பிசகு ஏற்படாமல் செய்கின்றவன். அப்படி இருந்து எனக்கு சரியான உறுப்புகளை அவன் அமைக்கவில்லையே என்று குறை கூறுகிறாராம். யாரு? அருணகிரி பெருமான். அது சொல்றாரு. தாடாளன் அப்படின்னா, பிரம்மன் செய்த தீங்கை அருணகிரி பெருமான் முருகனத்துல விண்ணப்பித்துக் கொள்ளும் போது அப்பெருமானை எப்படி சொல்லுகிறார் அப்படின்னு சொல்றாரு. முருகன் குன்றறிந்த தாடாளன். தாடாளன் அப்படின்றதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, சிறப்பான முயற்சி உடையவன் அப்படின்றது பொருள். கிரௌஞ்ச மலையை என்ன செய்யலாம்? வேலாயுதத்தால் எரிந்த பெரும் முயற்சி உடையவனே, அதுவும் தென்னாட்டில் உள்ள தணிகாச்சலை எழுந்திருக்கும் முருகனே அப்படின்னு அதை சொல்றாரு. குன்றறிந்த தாடாளனே தென் தணிகை குமர அப்படின்றது வார்த்தையை நமக்கு சொல்றார். அது சொல்லிட்டு, நின் தண்டை தாள் சூடாத சென்னி. இந்த வார்த்தையை நிறைய இடத்துல நமக்கு சொல்றாரு பாருங்க. தண்டை தாள் அப்படின்ற வார்த்தைய இங்க சொல்றாரு பாருங்க. வணங்கா தலை எது அப்படின்னா, அந்த தாளினை சூடாத சென்னின்ட்டார். பிரம்மன் மேலே ஏற்கனவே குறைவிட்டதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நல்லா தான் தலையை அமைச்சு கொடுத்துருக்கிறான் பெருமான். ஆனா அறிவாளின்னு பலர் நினைக்கிறாங்க. நான் இந்த தலையை சுமந்து கொண்டிருக்கேன்னு இருந்து என்ன பயன் அப்படின்னா, உன்னுடைய தண்டை அணிந்த திருவடியில் இந்த தலை விழுவது இல்லையே, இது தலையாகுமா? இத்தகைய தலையை எனக்கு அந்த பிரம்மன் தந்திருக்கிறானே. தண்டை என் தாள் என்கிறார். நான் மறந்தாலும் இந்த திருவடியை நீ தொழ வேண்டும் என்ற அந்த அடியில் ஒலிக்கின்ற தண்டை எனக்கு அறிவுறுத்துமே. அப்படி இருந்தும் என்னுடைய தலை வளைவது இல்லையே, தாளை பணிவதும் இல்லையே அப்படின்ட்டார்.
அடுத்தது நாடாத கண். உன்னுடைய திருவுரத்தை எத்தனை விதமாக அலங்காரம். கோயிலுக்கு போகிறோம், போன உடனே கண்ணு பெருமானுடைய திருவடியை பார்க்குது, ஆகாசத்தை பார்க்குது, விளக்கு வெளிச்சத்தை பார்க்குது, அங்கே யார் வந்திருக்கிறாங்கன்னு பார்க்குது, எவ்வளோ கூட்டம் பார்க்குது. இப்படி உன்னுடைய திருவடியை பார்த்து அதனால் வருகிற இன்பத்தை அடைவதற்கு தெரியவில்லையே. அத்தகைய கண்ணை அல்லவா எனக்கு அந்த பிரம்மன் எனக்கு கொடுத்திருக்கிறான். யாரையோ சொல்லலை, நம்மளை தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. அடுத்தது சொல்றாரு, நீ தண்டை அம்தால் நாடாத கண்ணு அப்படின்ட்டார். அடுத்து தொழாத கை. இந்த கை இருக்க, இதை எதுக்கு கொடுத்துருக்கான்? விரிக்க, குவிக்க, அது பற்பல இடத்துக்கள் ஆடுது, அசையுது. அதில் உன்னுடைய சன்னிதானத்தை வந்து குவிய வேண்டாமா? எத்தனையோ காரியங்களை செய்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கைகளை குவித்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு அருமையான வார்த்தையை நமக்கு சொல்றார். கை குவிப்பது அப்படின்னா அந்த இறைவனுடைய சன்னிதானத்துக்கு முன் கை குவிந்து நின்றால் பெரிய நன்மை உண்டாகும். கையை சேர்த்து குவிப்பது அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, நான் செயலற்றவன், எனக்கு செய்வதற்குரிய உரிமை இல்லை, செயல் மாண்ட நிலை எனக்கு வர வேண்டும் என்பதற்குரிய அறிகுறி. அதுதான் இங்கே நமக்கு சொல்ல. அதான் ஒருவரை வணங்குறோம்ல, நான் அவன் ஆண்டான் நான் அடிமை அப்படின்ற அந்த தன்மையை நமக்கு இந்த கை தொழுவதன் மூலமாக நாம் தெரியணும் அப்படின்றத இந்த இடத்துல நமக்கு காட்டுறாரு. அடுத்தது பாடாத நான்றாரு. அவர் அருணகிரிநாதர் பெருமான் பாடாத நாவா எவ்வளவு பாடல்களை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நம்மளுக்கு சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆயிரக்கணம் நம்முடைய நாவை சொல்வதற்காக தமக்கே உரிய முறையில் பாடாத நா அப்படின்றத வார்த்தையை இங்கே சொல்றாரு. இப்படி சிறப்பான தலை, கண், கை, நாக்கு ஆகிய நான்கையும் இங்கே சொன்னாலும் மற்ற உறுப்புகளையும் உபலட்சத்தெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறணும். அது சார் ஐம்பொறிகளில் மிகவும் சிறந்தது கண்ணு. கண்ணில் சிறந்த உறுப்பில்லை என்றால் எதையுமே நம்ம காண முடியாது. மனுடைய உடம்பு சிறந்தது, அதனுடைய தலை சிறந்தது, அதனுடைய கண் மிக மிக சிறந்தது. இப்படி மனிதன் கரங்களால் பல வேலைகள் செய்யணும். அதனால கை சிறந்தது. கால்கள் உண்டே ஒழிய, விலங்குகளுக்கெல்லாம் கால் இருக்கிற ஒழிய கை கிடையாது. ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் கையின்றது ஒரு அற்புதமான ஒரு கரணம் துணையாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மனிதனுடைய கைகள் மிக சிறந்தவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் மனிதனுக்கு சிறப்பை தந்த தலையையும் கண்களையும் கைகளையும் நாவையும் எடுத்து சொல்லி, பிறர் உயிர்கூட்டலின் போல இல்லாமல் சிறப்பான உறுப்புகளை பெற்ற மனிதன் அந்த உறுப்புகளை கொண்டு என்ன செய்யணும் அப்படின்னா சிறந்த பயனை பெறணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு, தலையினால் வணங்கணும், கண்ணால் காணணும், கையால் தொழணும், நாவினால் பெருமானுடைய புகழை பாடணும். இப்படி இறைவன் திருவுரத்தோடு எழுந்திருக்கிறான். நம்முடைய கண் முன்னே திருத்தணி மலை உச்சியில் நின்று தன்னுடைய திருக்கோல காட்சியை வழங்குகின்றான். இப்படி ஒவ்வொரு தலத்திற்கு சென்று பெருமானுடைய அந்த தரிசனத்தை கண்டு தொழுது பாடி புகழ வேண்டும் என்று முருகப்பெருமானிடம் முறையிட்டு சொல்கிறார். இப்படியெல்லாம் எனக்கு அந்த தகுதியை கொடுக்காம பிரம்மன் என்னை படைத்தானேன்னு சொல்லிட்டு அந்த பிரம்மன் மேல ஒரு குறையாக இந்த பாடல்ல நமக்கு காட்டுகின்றார். அடுத்தது மயக்கத்துக்கு முறிவு. அது என்ன அப்படின்னா, சேல்வாங்கு கண்ணியர் வண்ண பயோதரம் சேர எண்ணி மால் வாங்கி ஏங்கி மயங்காமல் வெள்ளி மலையெனவே கால் வாங்கி நிற்கும் களிற்றான் கிளத்தி கழுத்தில் கட்டும் நூல் வாங்கிடாது அன்று வேல் வாங்கி பூங்கலல் நோக்கு நெஞ்சே. இதையே நமக்கு நெஞ்சத்துக்கு அறிவுரை சொல்ற மாதிரி சொல்றார். சேல் மீனை வெல்லும் கண்ணை உடைய மகளிருக்கு அந்த அணையை எண்ணி காமத்தை பெற்று ஏக்கமடைந்து மயங்காமல், வெள்ளிமலை என்று சொல்லும் காலை எடுத்து வைத்து நிற்கும் யானையுடைய இந்திரனுடைய மனைவியாக இந்திராணி, அவளுடைய மாங்கல்யத்தை பெருமான் தான் காப்பாத்துறாரு. எப்படி அப்படின்னா, அங்க தேவர்களை சூரபன்மன் என்ன செய்யறான் அப்படின்னா, எல்லாத்தையும் அடக்கி அதாவது வெளியில விடாம அவங்களை துன்புறுத்திட்டு இருக்கான். அப்புறம் அவங்க மங்கள நானெல்லாம் இந்த பெருமான் காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்திரனுடைய மனைவியாகி இந்திராணி தன் கழுத்தில் மாங்கல்ய நூலை கழுத்தில் கலற்றாமல் அந்த பழங்காலத்துக்கு வேலை விட்டு முருகனுடைய பூ போன்ற அந்த திருவடியை தியானம் பண்ணுங்க. அதாவது மங்கையன் மேல மயக்கம் கொள்ளாமல் என்ன செய்யணும் அப்படின்னா, அது மாறணும் அப்படின்னா நீ என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த மயக்கத்துல இருந்து நீங்கணும்னா மயக்கம் போக்க வழி என்ன அப்படின்னா பூங்கலல் நோக்கு நெஞ்சே அப்படின்றார். இது மயக்க அந்த
சேல்வாங்க கண்ணையுடைய உருவத்தை கண்டு அதில் தொடங்கி இந்த திருவிளையாடல் நிற்க வேண்டும் என்றால் அதற்கு முறிவாக வேறு ஒன்றை காணணும், அப்படி கண்டு கருதணும். அதுக்கு பரிகாரத்தை இங்கே நமக்கு சொல்றாரு. இப்படி இந்த மயக்கத்துல மயங்காம முருகப்பெருமானுடைய திருவடியை பார்த்து தியானம் செய், அதுதான் பூங்கலல் நோக்கு நெஞ்சேன்றார். அப்ப தாமரை போன்ற அழகுடைய கலலை அணிந்த முருகப்பெருமான் பாதத்தை தியானம் பண்ணு நெஞ்சே என்று இங்கே நமக்கு உபதேசமாக இந்த பாடல்ல காட்டுகின்றார். ஐராவதத்தையும் இந்திராணி, அந்த கிழத்தினா இந்திரனுடைய மனைவி, அவள் கட்டியிருக்கின்ற மாங்கல்யம் அதெல்லாம் காப்பாற்றப்பட்டது எதனால அப்படின்னா அந்த வேல் வாங்கின அந்த வேலை கொண்டு செய்த சிறப்பை நமக்கு இங்கே காட்டுகின்றார். அதான் சொல்றாரு, கெடுவாய் மன்னனை கதிகேல் கரவாது இடுவாய் வடிவேல் இறைதால் இணைவாய் சுடுவாய் நெடு வேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் விடை யாவையுமே அப்படின்னு நமக்கு சொல்ல. மற்றொரு குழல் மங்கையர் மையல் வலை பட்டு உசல்படும் பரிசொன்று ஒளியேன் அப்படின்னு நமக்கு நிறைய திருப்புகள்ல இந்த கருத்தை நமக்கு காட்டுகின்றார். அடுத்தது 78வது பாடல்ல நமக்கு இது ரொம்ப ஒரு முக்கியமான பாடல். என்ன அப்படின்னா, கூறுகொண்ட வேலனை போற்றாமல் ஏற்றம் கொண்டு ஆடுவீர்கள், போர் கொண்ட காலன் உமை கொண்டு போம் என்று பூன்பனவும் தார்கொண்ட மாதரன் மாளிகையும் பணச்சாலிகையும் ஆர்கொண்டு போவார் ஐயோ கெடுவீர் நும் அறிவின்மையே அப்படின்றார். கூர்மையுடைய வேலாயுதனை வழிபடாமல் நமக்கு ஏற்றம் இருக்கின்றது என்று தம்மை தாமே பாராட்டி கொள்ளும் மக்களை, நமக்கு ஏற்றம் எது அப்படின்னா இந்த உலக வாழ்க்கையில என்ன அப்படின்னா திருமணம் செய்து கொள்வது, வீடு கட்டுவது, செல்வத்தை பெருக்கிக் கொள்வது, இதுதான் நம்ம ஏற்றம்னு நினைக்கிறோம். அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு தெரியுமா, இதெல்லாம் நீ இப்போ இறக்கும் காலத்தில் வருமா அப்படின்னா வராது. அது சொல்லிட்டு ஆறு கொண்டு போவார், நீ சேர்த்திருக்கிறிய அதான் சொல்றாரு. தார் கொண்ட மாதர் அப்படின்னா மனைவி, தாலியை அணிந்து கொண்டிருக்கின்ற மனைவியர், மாளிகை அவர் கட்டியிருக்கின்ற வீடு, பணச்சாலினா பணப்பெட்டி, யாரு கொண்டு போவார் அப்படின்னா யாரும் கொண்டு போக முடியாது. ஐயோ இதெல்லாம் எல்லாத்துக்கும் கிடைக்கிறது எளிமையா அப்படின்னா இல்ல, அவரவர் வினைக்கு தகுந்த மாதிரி மனைவி கல்யாணம் நடக்கிறது, பணம் வர்றது, வீடு கட்டுறது, கார் வாங்குறது, இதெல்லாம் அவரவர் வினைக்கு தகுந்த மாதிரி தான். ஆனா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குமா அப்படின்னா அது அது கஷ்டப்பட்டுதான் கிடைக்கும். ஆனா இங்க வேலனுடைய துணை இருக்கு பாத்தியா, இதெல்லாம் கடினமானது, ஆனா எளிமையா நான் ஒண்ணு சொல்றேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. கூர்கொண்ட வேலனை போற்றாமல் அப்படின்ற ஒரு வார்த்தையை காட்டுறாரு. கூர்கொண்ட வேலன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆண்டவன் எப்படிப்பட்டவன்னா வடிவேல் பெருமான். அவன் கையில் இருக்கின்ற வேல் எப்படியானது கூர்மையானது, அதனை ஞான சக்தின்னு சொல்லுவோம். ஞானம்னா உயர்ந்த அறிவு, அறிவுக்கும் கூர்மை உண்டு, வேலுக்கும் கூர்மை உண்டு. வேல் ஞான சக்தி ஆகிய அது மிக கூர்மையாக இறைவன் அதனை தன் படையாக வைத்திருக்கின்றான். ஞான சொரூபியாகிய ஆண்டவன், ஞான சக்தியை தன் படையாக கொண்ட ஆண்டவன் தன்னையும் தன் கை வேலையும் போற்றுகிறவர்களுக்கு அருள் செய்கின்றார். ஞானிகள் கூர்கொண்ட வேலனை போற்றி ஏற்றம் கொண்டாடுகிறார்கள். மற்றவர்களோ தம் மனையிடத்தில் மயக்கம் கொண்டு தாம் ஈட்டிய பொருளை மயக்கம் கொண்டு அவையே உண்மை என்று கருதி பெற்ற அப்படி ஏற்றம் பெற்றதாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. கூர்கொண்ட வேலனை போற்றாமல் என்ன செய்யறாரு, போர்கொண்ட காலன். போர்கொண்ட காலன்னா யாரு தெரியுமா, யமன். அவன் எப்படி வர்றான் அப்படின்னா போர்க்கோலத்தோட வர்றானா. யாரா நான் உயிரை விட போறேன், உன்னோட உயிரை எடுக்க போறேன் அப்படின்ற ஒன்னா சந்தோஷமா யாராவது என்னை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம். நான் உலக வாழ்க்கையை விட்டு போக வேண்டிய காலம் வந்து விட்டதா, சரி வருகிறேன் அப்படின்னு அமைதியா போறோமா, போக மாட்டோம். அதுக்காக அவன் என்ன செய்யறான் அப்படின்னா போர் செய்வதற்குரிய ஆயுதங்களோட நம்மளை வந்து கூட்டிட்டு போறானா. அவன் கையில் என்ன இருக்குது அப்படின்னா கதை இருக்குது, சூளம் இருக்குது, பாசம் இருக்குது. அவனுடைய உருவமே எப்படி இருக்குது அப்படின்னா பயங்கரமா இருக்குது. அவன் அது எப்படி பெற்ற அப்படின்னா சாமாதானமா வர்றவன் இல்லை, எப்போதும் எப்படி வர்றான் அப்படின்னா போர்க்கோலத்தோட வர. அதனாலதான் இங்க போர்க்கொண்ட காலன் அப்படின்றார். இப்படி சொல்லிட்டு இப்படி அவனோட போகும்போது எது உனக்கு துணையா இருக்குன்னு தெரியுமா, நீ சேர்த்து வச்சிருக்கிறியே செல்வம், மாட மாளிகை, உன்னுடைய மனைவி, உன்னுடைய சுற்றத்தார், இதெல்லாம் வருமா அப்படி வராது. அது சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. கூர்மை பொருந்திய வேற்படைய முருகப்பெருமானை வாழ்த்தாமல் பிறரை பாராட்டுபவர்களே தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் அப்படின்னு சொல்லி பொய்மையாளரை பாடாரே எந்தை புகழூர் பாடுவின் புலவீர்கள் இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏற்றலாம் இடர் கெடலமா அம்மையே சிவலோகம் ஆள்வதற்கு யாரும் ஐயுறவில்லையே நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமி காட்டுவார். அப்போ போர் கொண்ட காலனும் கொண்டு போமன்று அப்படின்னா இந்த நினைப்பு என்ன அப்படின்னா
இது செல்வம் வரும், வீடு வரும், நம்மளுடைய பணப்பையெல்லாம் வரும் அப்படின்னு நம்மளை அறிவின்மையே நம்மளுடைய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இதை உணராது இருந்தால் உங்கள் அறியாமையாம். அப்போ இறைவன் நினைப்பு எப்போ வரும் அப்படின்னா சாகிற வரைய வருமா அப்படின்னா அதான் இங்கே சொல்றாரு. ஒவ்வொரு நாளும் பார்க்கலாம், உறங்குவது போலும் சாக்காடுன்னு சொல்லி தினந்தோறும் இறைவனை நினைக்கணும். அப்படி நினைத்தால் கனவிலையும் இறைவன் வருவான். நான் நினைப்பதும் இல்லை, கனவிலை காண வேண்டும் என்றால் நனவில் அவனை அழுத்தமா நினைக்கணும். ஒவ்வொரு நாளும் உலகுகின்ற போது துஞ்சும் போதாக வந்து துணை எனக்கு ஆகி நின்று அஞ்சல் என்று அருளல் வேண்டும் ஆவடு துறையனாரேன்னு நமக்கு சொல்றார். அப்ப துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதுன்னு ஞானசம்பந்த பெருமான் சொல்றவர். நற்றாவா உனை நான் மறைக்கணும் சொல்லும் நான் நமச்சிவாயவே அப்படின்னு நமக்கு சொல்றாரு. அப்ப இறைவன் திருவடிகள் அணிந்தால் உண்டான இன்பத்தை நமக்கு இங்க பாட்டாக பாடி இருக்கின்றார். அதைத்தான் நமக்கு சொல்றார் பாருங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? கந்தன் புகழை பாடி அவனிடத்தில் அன்பு வைத்து பழக்கம் செய்தால் காலன் வரும்போது கவலை இல்லாமல் இருக்கலாமா. திருமணம் புரிவது, பணத்தில் ஈடுபடுவது, மாளிகை கட்டுவது, பெருமுயற்சி உண்டாங்க. ஆனால் சிலருக்கு நடக்கும், அது நடக்காது. ஆனால் பெருமானை அடைய எளிய முயற்சி போதும். அதற்குத்தான் இந்த உடம்பும் உறுப்புகளும் அந்தக்கரணம் ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் இதெல்லாம் இந்த மனிதர்களுக்காகத்தான் கொடுக்கப்பட்டது. அதெல்லாம் நமக்கு எளிதில் கிடைத்தாலும் ஏற்றமான காரியத்தை செய்யாமல் சம்பாதித்த பொருளிடத்தை ஈடுபட்டு இருப்பது எதனால் அப்படின்னா மாயையின் விளைவு. இந்த விளைவினால வருவது எது அப்படின்னா துன்பம். இது மாற வேண்டும் என்றால் கூர்கொண்ட வேலனை போற்ற வேண்டும். அதுதான் நமக்கு ஏற்றம். போற்றுவதற்கே கரணமெல்லாம் இருந்தும் அவற்றை பயன்படுத்தாமல் பொழுதுபோக்குகின்றவர்கள் பார்த்து கெடுவீர், ஐயோ கெடுவீர் என்று கூறுகின்றார். கேட்டை அடைவீர்கள், அவர்கள் அறியாமையால் அப்படி செய்கிறார்கள். ஆகையால் உங்கள் அறிவின்மை இருந்தவாறு என்ன என்று இந்த சொல்லிட்டு சொல்றாரு பாருங்களேன். இப்படி இறைவன் திருவடிகளை அணிந்தெல்லாம் உண்டான இன்பத்தை நமக்கு அருணகிரிநாதர் பெருமான் பாட்டாக பாடி அந்த இன்பத்தை நினைந்து வியப்பில் ஆள்கிறார். உலகில் உயிர்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த மலத்தில் அழுந்தி கிடக்கின்றனே. இப்போ மலம் நீங்கணும்னா பெருமானை பற்றி கொள்ள வேண்டும். விடுபட்ட ஒருவர் நான் இவ்வாறு விடுபட்டேன் அப்படின்றத இன்ப அனுபவமாக நமக்கு வழிகாட்டியாக இது காட்டுகிறார். இந்த வழிகாட்டி நிலையில் இருப்பதனுடைய யார் அப்படின்னா அருணகிரிநாதருடைய வாக்கு. செத்த பிறகும் சிவலோகம் சேர இறைவன் திருவருளை பெற வேண்டும் என்று யாரு நினைக்கிறா அப்படின்னா அருணகிரிநாதர் பெருமான் நமக்காக அவரு நினைக்கின்றார். இந்த உலகிலே இந்த பிறவிலே இன்ப நிலை பெறலாம், இத்தேகமோடு காண்பேனோ என்று தாயுமானவன் அருணகிரிநாதர் முற்பிறவி நல்ல புண்ணியம் செய்ததால் எனக்கு ஞான நிலை வந்தது என என்ன வேண்டாம். நான் பேரு சற்றும் இல்லாதவன், தவம் சற்றும் இல்லாதவன், அப்படி இருந்தும் எனக்கு இப்பிறவியிலே இறைவன் அருளால் இன்பம் கிடைத்தது என்று பெருமிதத்தோடு பாடுகின்றார். அந்த பாடல்களை நாமும் பாடினால் நிச்சயமாக அந்த இன்ப நிலையை எய்த முடியும் என்று நம்பிக்கை தோன்றுவதோடு மாத்திரம் நிற்கக்கூடாது. நம்மை போலவே வாழ்ந்தவர், உலகியல் துன்பம் அடைந்தவர், நம்மிலும் சிறந்து நின்று அவர் காட்டிய வழியில் வாழ்ந்து அந்த பேரின்பை தூய்க்க வேண்டும் என்ற ஆர்வம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி இதுவரை பொறுமையாக கேட்ட அத்தனை அடியார் பெருமக்களையும் அடியோனி அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வான்முகில் வளாது வெய்க, மலைவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம்.